ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். தாவீதுக்கு உதவி செய்வதற்கு நாளுக்கு நாள் மக்கள் வந்து சேர்ந்தார்களாம். இதே தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை என்று தத்தளிக்கிற ஒரு காலமும் இருந்தது. என்னை கவனிங்கள். இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையிலே உதவியற்ற நிலைமையிலே அவன் இருந்தான். கெபிகளிலே ஒளிந்து கொண்டிருந்த காலங்கள் உண்டு. துணைக்கு யாருமே இல்லாமல் என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலே வாழ்ந்தவன். ஆனால் இப்பொழுது பார்க்கிறோம், நாளுக்கு நாள் அவனுக்கு உதவி செய்ய ஆட்கள் வந்தார்களாம். ஏன் உதவி செய்ய வந்தார்கள்? நன்றாய் கவனிங்கள். தாவீது தன்னுடைய விசுவாசத்தினாலும் தைரியத்தினாலும் கரடியை கொன்று போட்டான். யாருடைய உதவியும் அவனுக்கு தேவையில்லை. தாவீது தன்னுடைய விசுவாசத்தினாலும் தைரியத்தினாலும் சிங்கத்தை கொன்று போட்டான். யாருடைய உதவியும் அவனுக்கு தேவையில்லை. தாவீது தன்னுடைய விசுவாசத்தினாலும் தைரியத்தினாலும் கோலியாத்தை கொன்று போட்டான். யாருடைய உதவியும் தேவையில்லை. ஆனால் இவனுடைய கையில் கர்த்தர் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த மிகப்பெரிய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அவனுக்கு உதவிக்கு ஆட்களை அனுப்புகிறார். கீழே உள்ள வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதினிடமாய் திருப்ப எப்ரோனில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்த யுத்த சன்னத்தரான தலைவரில் லக்கமாவன. இந்த தாவீதுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் ஏராளமான ஆட்களை கொண்டு வந்து சேர்த்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், ஏற்கனவே சவுலுடைய கையில் இருக்கிற ராஜ்யத்தை தாவீதின் பக்கமாக திருப்ப வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம் அல்லது ஆண்டவருடைய நோக்கம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆட்சி செய்வதற்காக நியமிக்கப்பட்டவன் தான் இந்த சவுல். ஆனால் தேவனுடைய நோக்கத்தை பற்றி கவலைப்படாமல், தேவனுடைய திட்டத்தை பற்றி கவலைப்படாமல், தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக, தனக்கு பெயர் வர வேண்டும் என்பதற்காக, தான் புகழடைய வேண்டும் என்பதற்காக தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ அதை அரைகுறையாய் செய்தான், பூரணமாய் செய்யவில்லை. ஆண்டவர் பார்த்தார், எனக்காக அரசாளும்படி இவனை நியமித்தேன். ஆனால் இவன் என்னை விட்டுவிட்டு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். இவன் ராஜாவாய் இராதபடி இவனை புறக்கணிக்கப் போகிறேன் என்று சொன்னார். எனவே அவனை பார்க்கலும் உத்தமனாய் இருக்கிற ஒருவனை தேடினார். உங்கள் கையில், என் கையில் கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது நாம் எதற்காக செய்கிறோம், யாருக்காக செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பதை கர்த்தர் பார்ப்பார். தேவன் விரும்புகிறபடி ஒரு ஊழியத்தை செய்யாவிட்டால், தேவன் எதிர்பார்க்கிறபடி செய்யாவிட்டால், நம்முடைய கையில் இருக்கிற பொறுப்பை நம்முடைய கையிலிருந்து எடுத்து இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் அஞ்ச மாட்டார். ஏனென்றால் ஊழியம் கர்த்தருடையது. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். சவுலோடு போராடி கொண்டே இருக்க மாட்டார். தன்னுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு சவுலோடு கூட ஆண்டவர் கெஞ்சி கொண்டிருக்க மாட்டார். அவனை விட பெஸ்ட்டாக யார் இருக்கானோ அவனை எழுப்பி அவனுடைய கையில் கொடுத்து விடுவார். அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் ஒன்று தான். இங்கே இருக்கிற நோக்கம் என்ன? சவுலுடைய கையில் இருக்கிற ராஜ்யத்தை தாவீதின் பக்கமாய் திருப்ப வேண்டும். ஒரு ராஜ்யத்தை திருப்புவதற்கு தாவீது தன்னுடைய பலத்தினாலும் தன்னுடைய விசுவாசத்தினாலும் தன்னுடைய தைரியத்தினாலும் எதுவுமே செய்ய முடியாது. அவனுக்கு உதவி செய்ய ஆட்கள் தேவை. இன்றைக்கு இந்த சம்பவத்தை அப்படியே வைத்து இன்றைக்குள்ள காலங்களை யோசித்து பாருங்கள். இந்த சவுலை நான் சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பிடுகிறேன். இந்த தாவீதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பிடுகிறேன். அன்றைக்கு ஆண்டவர் எதை செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். சாத்தானுடைய கையில் இருக்கிற ராஜ்யத்தை பிடுங்கி இயேசுனுடைய கையில் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இந்த கண்ணோட்டத்தோடு கூட இந்த பகுதியை நீங்கள் படிக்க வேண்டும். ஆதியிலே ஆண்டவர் பிசாசை படைக்கவில்லை, லூசிஃபரை படைத்தார். அவனை காப்பாற்றுகிறதுக்காக வைக்கப்பட்ட கேருபீனாக கர்த்தர் படைத்தார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த நோக்கத்தை மறந்து தான் பெரிய ஆளாக வேண்டும், தனக்கு பெருமை வர வேண்டும் என்று தன்னை குறித்தே யோசித்து அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தான். உடனே கர்த்தர் அவனை கீழே தள்ளினார். கீழே தள்ளப்பட்டவன் உலகத்தில் ஆண்டவரால் படைக்கப்பட்ட முழு உலகத்தில் இருக்கிற மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு வேதம் சொல்கிறது 1 யோவான் 5:19 முழு உலகமும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முழு உலகமும் சாத்தானுடைய கையில் இருக்கிறது.
சாத்தானுடைய ராஜ்யம்தான் முழு உலகத்திலும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார்? ஒரு ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக தனக்கு ஒரு ராஜ்யத்தை, தன்னுடைய பெயரிலே தன்னுடைய ஜனங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஆண்டவர் முற்பட்டார். அது நிமித்தம் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுடைய சந்ததியை பெருக பண்ணினார். இஸ்ரவேல் என்கிற தேசத்தை கொடுத்து, முழு உலகத்திலும் சாத்தானுடைய அரசாட்சி இருந்தாலும் இஸ்ரவேல் தேசத்திலாவது என்னுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று தன்னுடைய ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்தாபித்தார். தெளிவாய் புரிய வேண்டும். சபைக்கு வந்திருக்கிற நாம் சபை என்றால் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். சபையிலே நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், எப்படிப்பட்டவளாக இருக்கிறேன், எதற்காக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இது ஒரு பொழுதுபோக்கு மையம் அல்ல, மணமகள் மன்றம் அல்ல, ஹோட்டல் அல்ல, ஒரு கிளப் அல்ல. இது தேவனுடைய ராஜ்யம். இன்னொன்றை சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் என்பது இது ஒரு டெமோக்ரசி கிடையாது, குடியரசு கிடையாது, ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகத்தில் ஜனங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஜனநாயகத்தில் ஜனங்கள் என்ன கேட்கிறார்களோ அதை செய்யலாம். ஆனால் இது தேவனுடைய சபை என்பது ஜனநாயகம் கிடையாது, இது சர்வாதிகாரம். பாஸ்டருடைய சர்வாதிகாரம் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சர்வாதிகாரம். அந்த சர்வாதிகாரம் உள்ள தேவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் சபையில் நடக்குமே தவிர, நாம் பல கருத்துக்களோடு இங்கே உட்கார்ந்திருந்தால் நம்முடைய கருத்துக்களை நிறைவேற்றக்கூடிய இடம் இது அல்ல. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய திட்டங்கள் தேவனுடைய சித்தத்தோடு இணைந்திருக்கும் என்றால் கர்த்தர் அதை வரவேற்பார். ஆனால் இது சர்வாதிகாரம். கர்த்தர் வைத்துதான் இந்த இடத்துல சட்டம். உலகத்தில் எந்த சபைக்கு போனாலும் அந்த சபை இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட சபை. சபையின் சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் சபையிலே சர்வாதிகாரி. எங்களை தலைமை வேலைக்காரனாக வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் உடன் வேலைக்காரர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எனவே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற பெரிய ப்ராஜெக்ட் என்ன? அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க நினைத்தார். ஆனால் தாவீதுக்கு பின்பு வந்த ராஜாக்கள் எல்லாருமே ஆண்டவருக்கு பிரியமாகவும் பிரியம் இல்லாமலும் மாறி மாறி செய்தபடினால் கடைசியில் அந்த இஸ்ரவேல் தேசம் என்பதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார். 1948ஆம் ஆண்டிலே மீண்டுமாக இந்த தேசத்தை கொடுத்தார். ஆனால் நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு பின்பு எருசலேமில் மட்டுமல்ல, இஸ்ரவேல் தேசத்தில் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் போட்டார். எனவேதான் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவிகளுக்காகவும் ஒப்புக் கொடுத்து இவ்வளவாய் எருசலேமில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லாமல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய சபையினுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய சபை எதற்காக இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டுவதற்காக சபை இருக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் சபை என்பது தேவனுடைய ராஜ்யம். அதிலே ராஜாவாக இருப்பவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நிறைவேற்ற வேண்டும். இப்படி தாவீதினிடத்திலே நாளுக்கு நாள் ஆட்கள் வந்து சேர்ந்ததற்கு ஒரு காரணம் சவுலுடைய கையில் இருக்கிற ராஜ்யத்தை அவன் பக்கமாய் திருப்புவதற்கு. இன்றைக்கு முழு உலகத்திலும் சாத்தானுடைய ஆளுகை நடந்து கொண்டிருக்கிறது. முழு உலகமும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. இந்த சபையினுடைய டியூட்டி என்ன? பொல்லாங்கானுக்குள் கிடக்கிற அந்த இடத்தை தேவனுடைய ராஜ்யமாய் மாற்ற வேண்டும். சபையை இந்த ஜோதிநகர் 9வது தெருவிலை கர்த்தர் வைத்திருப்பதற்கு ஒரு காரணம், இங்கு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வர வேண்டும். சுற்று பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வர வேண்டும். இந்த திட்டத்துக்காகத்தான் சபை நடக்குமே தவிர உள்ளே இருக்கிற நமக்கு நாமே இன்பத்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல அல்ல அல்ல. ஆமென். இந்த கடைசி நாட்களிலே சபையை தேவன் எதற்காக ஏற்படுத்தினாரோ அந்த தரிசனத்தை மறந்து சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு அக்கறை இல்லாமல், நம்முடைய கண்களுக்கு முன்பாக பாவத்தில் வாழ்கிற மக்களை குறித்த ஒரு அக்கறை இல்லாமல் நாமும் வாழ பழகிவிட்டோம். ஸ்தோத்திரம். மீண்டுமாய் சொல்கிறேன், முழு உலகமும் சாத்தானுடைய கையில் இருக்கிறது, பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. அதை சவுல் ராஜ்யத்துக்கு ஒப்பிடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறாரே, அவரை தாவீதின் ராஜ்யத்துக்கு ஒப்பிடுகிறேன். இப்பொழுது நம்முடைய வேலை என்ன? சாத்தானுடைய கையில் இருக்கிற ராஜ்யத்தை இயேசுவின் பக்கமாய் திருப்ப வேண்டும். இது ஒரு போதகரால் முடியாது, போதகருடைய குடும்பத்தால் முடியாது. அநேகர் ஒத்துழைக்க வேண்டும். அதற்குத்தான் உங்களை உதவி ஆட்களாக கர்த்தர் சபையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீங்களும் பொல்லாங்கானுக்குள் கிடந்தீர்கள். உங்களை இங்கே கொண்டு வந்ததற்கு காரணம், நீங்கள் தேவனுடைய சபையாய் மாறி இந்த சபை வளர்வதற்கு நீங்கள் கர்த்தருடைய கருவியாய் மாற வேண்டும்.
இந்த கான்செப்டுக்கு பேர் தான் கிங்டம் கான்செப்ட் என்று சொல்லுவார்கள். இந்த ராஜ்யத்தினுடைய சிந்தை இல்லாமல் நீங்கள் இந்த சபையில் இருக்கலாம், லட்சங்களை அள்ளி கொடுக்கலாம், உங்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய நோக்கம் பணத்தில் அல்ல. ஒரு முறை தான் இடத்தை வாங்குவோம், அதற்கு பணம் தேவைப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் இடம் அல்ல, ஜனம். ஆமென். அன்றைக்கு சவுலுடைய ராஜ்யத்தை ஆண்டவரை உடைத்து தாவீதுடைய கையில கொண்டு வருவதற்கு திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டே இருந்தார். நன்றாக கவனிங்கள். அன்றைக்கு ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் என்றால் இடத்தை பிடிப்பார்கள், ஜனத்தை அடித்து துரத்தி விட்டு இடத்தை பிடிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கிற காரியம் என்ன? இடத்தை பிடிக்க அல்ல, ஜனத்தை பிடிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஜனங்களை பிடிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சபைனா என்ன? தேவனுடைய ராஜ்யம். இதில் யார் ராஜா? இயேசு கிறிஸ்து ராஜா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படித்தான் இது நடக்கும். அப்பப்போ சட்டத்தை மாற்றலாம், அவருக்கு உரிமை உண்டு. அப்பப்போ மெத்தடை மாற்றலாம், அவருக்கு உரிமை உண்டு. அப்பப்போ எல்லாத்தையும் மாற்றலாம், அவருக்கு உரிமை உண்டு. ஆமென் சொல்லுவோமா? இப்போ இவனிடத்தில் வந்து சேர்ந்த ஆட்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு சபையில் எப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தால் ராஜ்யத்தை பிடிக்க முடியும்? சாத்தானுடைய ராஜ்யத்தை பிடிக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரியே ஆட்கள் சபையில் வந்து உட்காந்தாங்கன்னா இடத்த வாங்கலாம், கட்டடத்தை கட்டலாம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. ஆமென். நீங்கள் வெறுமனே பணத்தில் உதவி செய்கிற ஆட்களாக இருக்கக்கூடாது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை வளர்க்கிற ஆட்களாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தருக்கு ஒரு சித்தம் உண்டு. வெறுமனே கர்த்தர் இங்கே கொண்டு வந்து உங்களை வைக்கவில்லை, எங்களுக்கு உதவி செய்யத்தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எதற்காக? எங்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுப்பதற்காக, எங்களுக்கு பொருள் வாங்கி கொடுப்பதற்காக அல்ல. எங்களுக்கு நீங்கள் எந்த வகையில் உதவி செய்ய முடியும்? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு எந்தெந்த வகையிலெல்லாம் உதவி தேவையோ அத்தனை உதவிகளையும் செய்யத்தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஏதோ நான் வர்றேன், நான் சர்ச்சுக்கு வர்றேன், அமைதியாக வர்றேன், பாட்டு பாடுறேன், நான் வர்றதே லாபம், நான் வர்றதே ஒரு எண்ணிக்கை கூடுது, அப்படி இருக்கிறவர்களை கொண்டு தேவனுக்கு எந்த லாபமும் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? இப்படி தைரியமாக பிரசங்கிக்கிறவங்க ஒரு சிலர் தான் இருக்காங்க. ஆமாம். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் மனசு நோக பிரசங்கம் பண்ணால் சபை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ஜனங்களுக்கு இசைந்து கொடுக்க போதகர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே தேவனுடைய ராஜ்யம் இல்லை, மனுஷனுடைய ராஜ்யம் கட்டப்படுது. எப்படி வேணாலும் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம், அவர் தான் நிறைய காணிக்க கொடுக்குறாரு அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இன்றைக்கி சபையோட தரம் குறைந்து கொண்டு போகிறது. அப்படி வருகிற போதகர்களும் சரியில்லாமல் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் பிடிக்கப்பட்டு பல விதங்களில் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்? தேவ ராஜ்ய சிந்தை இல்லாவிட்டால் நாமும் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாராக. எடுத்து வாசிக்கலாம். 24ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா புத்திரரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து யுத்த சன்னத்தர் ஆனவர்கள் 6800 பேர். ஒரு தேசத்தை பிடிக்க வேண்டும் என்றால் முதலாவது அந்த தேசத்தில் யார் தேவை என்பதை உணர வேண்டும். ஒரு தேசத்தில் அநேக மருத்துவர்கள் இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், இன்ஜினியர்ஸ் இருக்கிறார்கள், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தேசத்தை பிடிக்க வேண்டும் என்றால், ஒரு ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்றால் முதலாவது இராணுவ வீரர்கள் தேவை. எத்தனை பேர் இதை புரிந்து கொள்கிறீர்கள்? இராணுவ வீரர்கள் தேவை. ஒரு ராஜ்யத்தை பிடிப்பதற்கு இராணுவ வீரர்கள் தேவை. இராணுவத்தில் 3 படை இருக்கும். ஒன்று தடைப்படை, இன்னொன்று கப்பல் படை, இன்னொன்று விமானப்படை. இந்த 3 படைகளும் இணைந்து செயல்படும் பொழுது ஒரு ராஜ்யத்தை எளிதாக பிடித்துக் கொள்ள முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கிற காரியத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். இந்த செய்தி மிக முக்கியமானது. கர்த்தர் வருங்காலத்தில் இது ஒரு புத்தகமாக கூட வெளியிடப்படலாம். 3 படைகள் உண்டு. ஒரு தேசத்தை பிடிப்பதற்கு முதலாவது செல்லக்கூடிய படை விமானப்படை கடந்து செல்லும். தரைப்படை முதலாவது கடந்து சென்றால் அங்கே மறைந்திருக்கிறவர்கள் இவர்களை கொண்டு போட்டு விடுவார்கள். தரைப்படை முதலாவது செல்வது ஆபத்தானது. விமானப்படை மேலே செல்லும். கீழே இருக்கிற எதிரிகளுடைய இராணுவ தளவாடங்களை பார்த்து மேலே இருந்து குண்டு போட்டு அழிக்க அழிக்க தரைப்படை முன்னேறி கொண்டே இருக்கும். இதுதான் இராணுவ யுக்தி. ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்தில் யார் தேவை என்பதை முதலாவது அறிய வேண்டும். சபையிலே முதலாவது யுத்த சன்னத்தார்கள் தேவை. யுத்தம் பண்ணக்கூடியவங்க தேவை. ஆமென் சொல்லுவோமா? சபைக்குள்ள யுத்தம் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை, சபைக்காக யுத்தம் பண்ணக்கூடிய ஆட்கள். அதை கவனத்தில் வைக்கணும். சபைக்குள்ளே யுத்தம் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை, சபைக்காக யுத்தம் பண்ணக்கூடிய ஆட்கள். இந்த யுத்தம் பண்ணக்கூடிய ஆட்கள் யார்? ரோமர் 15:32 அங்கே பவுல் அழகாக சொல்லுகிறார், நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார்.
போராடுகிறவர்கள் என்றால் யார்? ஜெபிக்கிறவர்கள். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சபையில மிக முக்கியமான ஆட்களை யாருன்னா ஜெபிக்கிறவங்க. ஆரம்பத்தில் சபைக்கு வர்றவங்க ஓடி ஓடி வருவாங்க ஜெபத்துக்கு. எல்லாம் ஆண்டவர் புதுசாக இருக்காரு, பாஸ்டரை பார்த்தா தேவதூதன் போல இருக்கும், பாஸ்டமாவை பார்த்தா ஐயோ அவங்களோடய இருக்கணும் போல தோணும். கேட்டிங்களா? ஓடி ஓடி வருவாங்க, எல்லா ஜெபத்துக்கு வருவாங்க, எல்லா ஊழியத்துக்கு வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஆனால் கொஞ்சம் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து கர்த்தர் கொஞ்சம் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். கொஞ்சம் வர வர அப்படியே பேக் அடிப்பாங்க. கொஞ்சம் பேக் அடித்து அந்த ஜெபம்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது, வளர்ந்துட்டோன்னு நினைக்கிறீங்க, பின்மாற்றத்தில் போயிட்டீங்க. கர்த்தர் உங்களை அழைப்பு என்ன? ஆரம்பத்தில் உங்களுக்கு இருந்த உற்சாகம் என்ன? இன்றைக்கி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எல்லாம் வந்து அது வந்தால் வந்துட்டு போதுங்க. ஆனால் எதுக்காக வச்சிருக்கார் ஆண்டவர் உங்களை தேவ ராஜ்யத்தில்? அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. ஜெபத்தில் உற்சாகம் இல்லை. இன்னைக்கு ஜெபத்தில் பார்க்குறோமே, வளர்ந்த விசுவாசின்னு சொல்கிறாங்க, ஊழியமெல்லாம் செய்கிறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஜெபம் இல்லை. இன்னைக்கு பிரச்சனை அங்கே தான் இருக்குது. சபையிலே ஜெபிக்காத விசுவாசிகள் எப்பொழுதுமே ஆபத்தானவர்கள். ஆமென். ஜெபிக்கிறவர்கள் தேவனோடு தொடர்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள். சபையில் இன்னைக்கு ஜெபத்துக்கு ஆள் இல்லை. ஆனால் ராஜ்யம் மாறணும்னா, சாத்தானுடைய ராஜ்யத்தை அடித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினா முதல்ல தேவையே ஜெபிக்கிற ஆட்கள். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நாங்கள் ஜெபிக்கிறது உங்களுக்கு என்ன தெரியாதா? நாங்கள் வீட்டில் எவ்வளோ அது உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். நீங்கள் வீட்டில் ஜெபிப்பதெல்லாம் உங்களுக்காக. வேதம் சொல்லுகிறது, சபையார் கூடி ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள், அந்த இடம் அசைந்தது. நான் சொல்லுகிறேன், கூடி ஜெபிக்கிற ஜெபத்தை பற்றி. சபையிலே வந்து தேவ பிள்ளைகள் வந்து தேவனுடைய ராஜ்யம் வளர வேண்டும் என்று முழங்கால் படியிட்டு கரங்களை கோர்த்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அதற்கு ஆள் இல்லை. வளர்ந்துட்டோம். நம்ம ஆரம்பத்தில் ஓடி வந்தோம், இப்போ நமக்கு ஜெபத்துக்கு வரதுனா பிரெஸ்டீஜ் இஷ்யூவா இருக்கு. நம்மெல்லாம் வளர்ந்துட்டோம், நம்மெல்லாம் பெரிய ஆள், இன்னைக்கு வர 4 பேர் வருவாங்க. நோ, அந்த சிந்தையை மாத்து. ஆமென் சொல்லுவோமா? அந்த சிந்தையை மாற்றணும். கொஞ்சம் வளர்ந்த உடனே நம்மெல்லாம் பெரிய ஆள் போல நினைக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் அவருக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் முடங்க வேண்டும். இன்னைக்கு ஏன் சபை வளர மாட்டேங்குது? ஏன் இன்னைக்கு அநேக இடங்களில் பிரச்சனைகள்? ஜெபிக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. ஜெபிக்கிறவன் குறை சொல்ல மாட்டான், குறை சொல்றவன் ஜெபிக்க மாட்டான். அதான் விஷயமே. கண்ட காரியத்தை பேசிக்கிட்டு எங்கே வரமாட்டோம். ஆனால் ஆரம்பத்தில் ஓடி ஓட வந்தோம். இப்போ பாஸ்டர் பார்த்தா பாஸ்டர்கிட்ட என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், சிஸ்டர் பார்த்தா சிஸ்டர்கிட்ட என்ன குறை பேசலாம், ஊழியக்கா மற்றவங்கள பார்த்தா அவங்கள பற்றி என்ன கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், இவங்களை பற்றி என்ன கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இதுலேயே நம்ம நேரத்தை செலவிடுகிறோமே. ஏன் கூடி ஜெபித்தால் என்ன? உலக பிரகாரமான எவ்வளவோ பேசுகிறோமே. இங்கே பக்கத்தில் உள்ள சபை விசுவாசிகள் தான். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஜெபம் நடக்கிறது, 21 நாள் உபவாச ஜெபம் நடக்கிறது. இதெல்லாம் எதற்காக? பொழுதுபோகாமலா செய்கிறோம்? இல்லை, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். பணத்தை செலவழித்து இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்துவது எதற்காக? எப்படியாவது சாத்தானுடைய ராஜ்யம் அழிந்து தேவனுடைய ராஜ்யம் வராதா என்பதற்காக. அதற்காக பொருளை செலவழிக்கிறோம், அதற்காக பணத்தை செலவழிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வளருவதற்கு சபையில் முதலாவது ஜெபிக்கிறவங்க தேவை. அது எப்படி ஜெபிக்கிறவங்க? போராடி ஜெபிக்கக்கூடியவர்கள். இதுவரை ஜெபத்துக்கு வந்தும் பின்வாங்கி போகிற ஆளாக இருந்தால் மறுபடியும் ஜெபத்துக்கு வாங்க. பழைய ஈடுபாடு உங்களுக்குள்ள வரட்டும். நீங்கள் பணத்தில் வளருங்க வேணான்னு சொல்லலை, வேலையில் வளருங்க வேணான்னு சொல்லலை, ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் பின்வாங்கி போகாதீங்க. இன்னைக்கு அநேகர் செய்கிற தவறு அதுதான். முன்னாடியெல்லாம் ஓடி ஓடி வருவாங்க, ராத்திரி ஜெபம் வச்சாலும் வருவாங்க, காலையில் ஜெபம் வச்சாலும் வருவாங்க, எப்போனாலும் ஓடி வருவோம். இப்போ நம்ம எல்லாம் பெரிய ஆளாக மாறிட்டோம். நம்ம வர்றது அவ்வளோ நமக்கு கௌரவ குறைச்சலாக வரக்கூடிய அளவுக்கு நமக்கு சிந்தை அப்படி மாறிடுச்சு. அதுக்கு 4 பேர் இருக்காங்க ஜெபத்துக்கு போவாங்க. இந்த பாவப்பட்டது ஒரு 10 பேர் இருக்காங்க, வெள்ளிக்கிழமை காலையில் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு. அந்த சர்ச்சுக்கு ஒரு 10 பேர் வருவாங்க சாயந்தரத்தில். மற்றவங்கெல்லாம், ஹலோ சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை ஆராய்ச்சி பாருங்கள், ஏன் வரல, எதுக்கு வரல? மற்ற காரியத்துக்கெல்லாம் நம்மளால் போக முடியுது. சபைக்குள்ளே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் மெம்பராக இருக்கீங்கிறத மறந்து போகாதீங்க. இந்த ராஜ்யம் வளர்றதுக்கு உதவிக்காகத்தான் உங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில கொண்டு வந்து சேர்த்தார். அனுதினமும் ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் வரணும்னா அனுதினமும் சபையில் ஜெபம் நடந்து அனுதினமும் புதிய புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் சபைக்கு கொண்டு வந்து கொண்டே இருப்பார். சபையார் எல்லாரும் கூடி ஜெபித்தாங்களா? எப்படி ஜெபம் பண்ணாங்களா? ஊக்கமாய் ஜெபம் பண்ணாங்களாம். சபையார் எல்லாரும் ஊக்கமாக கூடி ஜெபம் பண்ணதுனால அவங்க இருந்த இடம் அசைஞ்சது. இன்னைக்கு இவ்வளவு இருக்க விசுவாசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிட்டு கரங்களை கோர்த்து கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ண ஆரம்பித்தா இந்த திருவொற்றியூரை சுற்றியில் இருக்கிற எல்லா இடத்தையும் கர்த்தர் அசைப்பார். காலையில் டெய்லி 5 மணி ஜெபத்தில் நாங்கள் அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறோம். குறைஞ்சது ஒரு 10 பேராவது ஜெபிக்கிறோம் காலை 5 மணி ஜெபத்தில். சோத்திரம்.
அது கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த ஜெபம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். வாருங்க, ஜெபத்துக்கு வாங்க. ஆண்களுக்கு ஜெபம் நடக்குது, வாலிபர் ஜெபம் நடக்குது, ஸ்தோத்திரம். பெண்கள் ஜெபம் நடக்குது. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஜெபம் வைக்கிற எதுக்காக? பொழுதுபோக்குக்காக அல்ல, நிகழ்ச்சி நிரலிலே அதுவும் ஒன்று என்பதற்காக அல்ல. எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், எல்லாரும் போர் வீரர்களாக மாற வேண்டும். யார் போர் வீரன்? ஒரு தேசத்தில் போர் வீரர்கள் இல்லாவிட்டால் எதிரிகள் சூறையாடி விடுவார்கள். எதிரி உள்ளே வராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் போர் வீரர்கள் தேவை. அவர்கள் ஜெபிக்கிறவர்கள். இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களை பெரிய போர் வீரர்களாக மாற்றுவாராக. சபைக்குள் யுத்தம் பண்ணுகிற ஆள் அல்ல, சபைக்காக யுத்தம் பண்ணுகிற ஆளாக. ஆமென், ஸ்தோத்திரம். இரண்டாவதாக வாசிங்கள் 25 வசனம். சிமியோன் புத்திரரில் பராக்கிரமசாலிகளாகிய யுத்த வீரர் 7100 பேர். இரண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்குது பராக்கிரமசாலிகள். வேதத்திலே கிதியோனை பார்த்து ஆண்டவர் பராக்கிரமசாலியே என்று சொன்னார். கவனிங்கள், வேதத்திலே கிதியோனை பார்த்து ஆண்டவர் பராக்கிரமசாலியே என்று சொன்னார். ஏன்? அவன் பெரிய காரியங்களை சாதித்தானா? இல்லை. அல்லது பெரிய ஏதாவது ஒரு பெரிய சாதனை செய்தானா? இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன் அவனை பராக்கிரமசாலி என்று கர்த்தர் சொன்னார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வெள்ளாண்மை செய்திருக்கும் பொழுது மீதியானியர்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு விடுவார்கள். விதை விதைக்கும் பொழுது விட்டு விடுவார்கள். அது வளர்ந்து வரும்பொழுது அறுவடை காலத்திலே கெடுத்து போட்டு விடுவார்கள். இதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போனார்கள். என்னதான் நம்ம உழைச்சாலும் இந்த மீதியானியர்கள் எல்லாத்தையும் அழிச்சு போடத்தானே போறாங்க, எதுக்கு உழைச்சிக்கிட்டு சும்மா இருக்கலாம்? எல்லாரும் சும்மா இருக்காங்க. ஏன் தெரியுமா? மீதியானியர்கள் அழிச்சு போட்டுருவாங்க. ஆனால் இந்த கிதியோன் எல்லா பயிர்களை என்னால் காப்பாற்ற முடியாட்டாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கதிர்களையாவது நான் காப்பாற்றுவேன் என்று ஆலைக்கு பக்கத்திலே அறுவடை செய்து போரடித்து கொண்டிருந்தார். அவனுடைய செயலை பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலியே என்று சொன்னார். சபையிலே முழங்காலில் நின்று யுத்தம் பண்ணக்கூடிய ஆட்கள். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ரகசியத்தை சொல்றேன். உலக பிரகாரமான யுத்தத்தில் விமானப்படை மேலே இருந்து கீழே தாக்கி எதிரிகளை அழிக்க வேண்டும். ஆனால் சபையில் அப்படி அல்ல. விசுவாசிகள் முழங்காலில் நின்று வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை துரத்த வேண்டும். இதைத்தான் கர்த்தர் உங்கள் முழங்காலிலே வைத்திருக்கிறார். விசுவாசி முழங்கால் போட்டு ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த வான மண்டலத்தில் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் ஓட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா காலாட்படை. இது என்ன படை தெரியுமா? சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஆட்கள். ஆண்டவர் சொன்னார், இதோ அறுவடைக்கு கதிர்கள் தயாரா இருக்கு. அறுவடைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு ஜெப குறிப்பு இதுதாங்க. அதை கூட நம்ம ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். எனக்கு 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 தனக்கு தனக்கு தனக்குன்னு ஜெபம் பண்ணுறோம் ஒழிய ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. என்னது? அறுவடை தயாராக இருக்கு, ஆனால் அறுக்க ஆள் இல்லை. இன்னைக்கு பராக்கிரமசாலிகள் யார் தெரியுமா? சிலர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பாஸ்டர் என்னதான் சொன்னாலும் வரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் பக்கத்து வீட்டுக்காரவங்க கெடுத்து விட்டுறாங்க. அவங்க கெடுக்க தான் செய்வாங்க. நாங்கள் எவ்வளவோ சொன்னாலும் அவங்க போய் நீங்கள் சர்ச்சுக்கு போகாதீங்க, எந்த சர்ச்சுக்கு போகாதீங்க, அந்த சர்ச்சுக்கு போகாதீங்கன்னு அவங்கள குழப்பி விடுறாங்க. நாங்கள் என்ன பிரயாசப்பட்டாலும் பலன் இல்லை, அதனால் நாங்கள் ஊழியமே செய்யாமல் சும்மா இருக்கோம். இதுதான் அநேகருடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் கிதியோனை போல சில பராக்கிரமசாலிகள் உண்டு. யார் வந்தாலும் வராட்டாலும் நான் என் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும், என் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். அந்த தைரியத்தோடு தன்னால் முடிந்த அளவு சில கதிர்களை அறுத்தான். பார்த்தீங்களா? அதான் பராக்கிரமசாலி. ரெண்டாவது காலாட்படையா ட்ராக்ஸ் எடுத்துக்கிட்டு சுவிசேஷ ஊழியத்துக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்கிறவங்க. அந்த காலாட்படை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் வளராது. நெஞ்சில் கையை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசியாக மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி எத்தனை நாளாச்சு? ஆண்டவர் அறியாத யாருக்காவது சுவிசேஷம் சொன்னீர்களா? சமீபத்தில் சொன்னீர்களா? எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் காலாட்படையாக நம்மை அழைக்கிறார். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்க உங்கள் விருப்பப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. படிப்பில் வேணுங்கிறத கொடுக்குறாரு, பொருளாதாரத்தில் வேணுங்கிறத கொடுக்குறாரு. நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுடைய டியூட்டி என்னங்கிறத மறந்து போகக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் வளர்வதற்கு உதவியாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அங்கே வாசிக்கிறோம் பராக்கிரமசாலிகள். யார் பராக்கிரமசாலிகள்? சுவிசேஷ ஊழியத்துக்கு, சபை வளர்ச்சிக்கு ஏதுவான சுவிசேஷ ஊழியம். இன்றைக்கி சுவிசேஷர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் விசுவாசிகளே கூட்டி வச்சு, சபையில் இருக்க ஆட்களே கூட்டி வச்சு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறோன்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. சுவிசேஷகர்களுடைய கான்செப்ட் இன்றைக்கி மாறிவிட்டது. விசுவாசிகளுக்கே பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். சுவிசேஷ ஊழியம் என்பது ஆண்டவரை அறியாத ஒரு மனிதனுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு பேர் தான் சுவிசேஷம். சுவிசேஷகர்கள் என்கிற பெயரில் உள்ளவர்கள்
பெரிய கூட்டங்களை நடத்துகிறார்கள். இவர் கூட்டத்தில் 50,000 பேர் வந்தார்கள், 1,00,000 பேர் வந்தார்கள். இந்த 1,00,000 பேர் யார்? பல ஆயிரக்கணக்கான சபையிலிருந்து வந்த விசுவாசிகள். ஆனால் சுவிசேஷம் யாருக்கு தேவை? இயேசுவை அறியாதவங்களுக்கு தேவை. அதுக்கு தான் உலகம் எங்கிலும் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். இன்றைக்கி காலையில் நான் எதுக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? 8வது இருக்க சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். இங்கே இருக்கிற சியோன் சபை நிரம்பி வழியணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். இந்த திருவொற்றியூரில் எத்தனை சபை இருக்கோ அத்தனை சபையும் நிரம்பி வழியணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி மட்டும் இல்லை, அடிக்கடி ஜெபம் பண்ணேன். ஏன் தெரியுமா? எல்லாமே ஓனர் என் ஆண்டவர் தான். எல்லா சபைக்கும் ஓனர் யார்? இந்த கான்செப்ட் நமக்குள்ளே வரணும். இதுதான் கிங்டம் கான்செப்ட். அவங்க சபை பெருசாகிடுச்சு ஆகட்டும், யார்கிட்ட போகிறாங்க? தேவன்கிட்ட போகிறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், ரொம்ப ரிலாக்ஸாக. எந்த சபையாவது வளர்ந்துட்டு போகுது. ஏன்னா சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டு அது தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணம் நமக்குள்ளே வரணும். சோத்திரம். பெரிய சபைக்காக தோத்துறோம், சின்ன சபைக்காக தோத்துறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு கம்பெனி, டிசிஎஸ் கம்பெனின்னு வச்சுங்க. ஒரு இடத்துல 5000 பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு இடத்துல 1000 பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு இடத்துல 50 பேர் வேலை பார்க்குறாங்க, இன்னொரு இடத்துல 10 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 10 பேர் வேலை பார்க்குற கம்பெனிக்கு பேர் என்ன தான்? டிசிஎஸ் தான். அங்கே இருக்க யாருக்கு வேலை செய்கிறேன்னு சொல்கிறான்? அவனுக்கு சம்பளம் எவ்வளோ தான்? அதே அளவு தான். இந்த 1000 பேர் இருக்க கம்பெனியில் இருக்கவன் டிசிஎஸ் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறான். அவனுக்கு இவனை போல தான் சம்பளம். என்ன வித்தியாசம்? நிறைய பேரோட உட்காந்து வேலை செய்கிறான், இவன் 10 பேரோட உட்காந்து வேலை செய்கிறான். 10 பேரோட உட்காந்து வேலை செய்கிறவனுக்கு உறவுகள் சரியாக இருக்கும். 1000 பேரோட உட்காந்து வேலை செய்கிறவனுக்கு யாரோ வர்றாங்க யாரோ போகிறாங்கன்றது. இன்றைக்கி இதை போல தான் பெரிய சபை சின்ன சபை. எல்லாத்துக்கும் ஓனர் கர்த்தர். எல்லா ஊழியக்காரனுக்கும் ஒரே மாதிரி தான் பலன் கொடுக்க போகிறாரு. அவருடைய பார்வையில் சின்ன பாசிட்டிவ் பெரிய பாசிட்டிவ்லாம் கிடையவே கிடையாது. அல்லையிலே சொல்லுவோமா? ஒரே ஒரு எண்ணம், தேவனுடைய ராஜ்யம் வளர்வதற்கு நான் போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், நான் சுவிசேஷத்தை சொல்லணும். ஏன்னா இது என்மேல் விழுந்த கடமை. இப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் சபைக்கு தேவை. 32வது வசனத்தை வாசிங்க. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரருமே. இங்கே ஒரு 3 விதமான மக்களை பற்றி சொல்லியிருக்கு. நல்லா கவனிங்க. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? சவுலுடைய ராஜ்யத்தை அழித்து தாவீதுடைய ராஜ்யத்தை கட்டப் போகிறார். இது தேவனுடைய ப்ராஜெக்ட். இன்னைக்கு சபையில் கர்த்தருடைய ப்ராஜெக்ட் என்ன? சாத்தானுடைய ராஜ்யத்தை அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். உள்ளே வருகிற எல்லாரையும் உதவிக்காரர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் வர்ற ஒவ்வொருத்தரும் இந்த சபை வளரணுங்கிறதுக்காக உதவியாக தேவனால் கொடுக்கப்பட்ட விசுவாசிகள். ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கார். ஒவ்வொருவரும் பல விதங்கள் இருக்கலாம். ஒரு கூட்டம் முழங்கால் படிட்டு அழுது ஜெபிக்கலாம், அவர்கள் விமானப்படையை சேர்ந்த யுத்த சன்னத்தார். சில டிராக்ஸ் எடுத்துட்டு ஓடி ஓடி ஊழியம் செய்யலாம், நீங்கள் எல்லாம் பராக்கிரமசாலிகள். அப்போ யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு எத்தனை விதமான ஜனங்கள் வேணும்? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அப்போ பலதரப்பட்ட ஜனங்கள் இராணுவத்தில் இருப்பாங்க. ரொட்டி சுடுறவனும் இருப்பான், துப்பாக்கி எடுத்து சுடுறவனும் இருப்பான். எல்லாமே இராணுவத்தில் இருந்து தான் ஆகணும். அப்போ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் தேவை என்பதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தில் பாருங்க, 32 இசக்கார் புத்திரர்கள் இஸ்ரவேல் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து. இங்கே தான் பிரச்சனையே வருது. சபைகளில் பிரச்சனை வருது. என்ன காரணம் தெரியுமா? செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க, செய்ய முடிஞ்சதை செய்வாங்க. என்னால் முடிஞ்சது இதுதான் முடியும், என்னால் முடிஞ்சதை சொன்னால் நான் செய்கிறேன், இல்லாட்டி நான் செய்ய மாட்டேன். நமக்கு தேவ சிந்தை வேணும், நமக்கு தேவ சிந்தை வேணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது செய்ய வேண்டியது இன்னதென்று. செய்யக்கூடாத சில ஆட்கள் செய்வாங்க. செய்யக்கூடாது என்னது? செய்யக்கூடாது என்னது? பின்னாடி உட்காந்துட்டு மொபைலை நோண்டுறது. ஹலோ, பின்னாடி உட்காந்துட்டு எஸ்எம்எஸ் அனுப்புறது சாபம். கர்த்தருடைய வார்த்தை இங்கே கொடுக்கும்போது பின்னாடி எஸ்எம்எஸ் நோண்டிக்கிட்டு இருந்தேன்னா உன் குடும்பத்துக்கு சாபம் வந்துடும். ஆமே. ஏன் தெரியுமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் தன்னுடைய வசனத்தை ஸ்தோத்திரம் பிரஸ்தாபம் பண்ணியிருக்கார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் என் தேவன் தம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் இந்த வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். மகிமைப்படுத்தப்பட்ட வசனத்தை பேசும்பொழுது நீங்கள் மொபைல் நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? அதான் செய்யக்கூடாது. பிள்ளைகளோட விளையாடுறது. ஹலோ, பிள்ளைகளோட விளையாடுறது என்னது? செய்யக்கூடாது. பிள்ளைகளுக்கு இங்கே பிஸ்கட் ஊட்டுறது என்னது? செய்யக்கூடாது. உட்காந்துக்கிட்டு ஊழியம் செய்கிறவங்க போகிறவங்க வர்றவங்களை கிண்டல் பண்ணுறது, கேள்வி பண்ணுறது, கமெண்ட்ஸ் கொடுக்கறது, அவங்கள பற்றி இவங்கள பற்றி குறை சொல்கிறது என்னது? செய்யக்கூடாது. செய்ய முடிஞ்சது என்னது? இன்றைக்கி நிறைய பேருக்கு செய்ய முடிஞ்சது அப்படியே டீக்கை பற்றிக்கு அப்படி போடுறது, பிள்ளைகளுக்கு பிஸ்கட் போட்டு அப்படியே அந்த பேப்பரை போடுறது. என்னால் செய்ய முடிஞ்சது அவ்வளோதான். செய்ய வேண்டியதை செய்யத்தான் கர்த்தர் அழைச்சிட்டு வந்திருக்கார். ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்க,
அந்த கம்பெனியில் என்னால் செய்ய முடிஞ்ச வேலையை கொடுங்கன்னு கேட்டால் வெளியே போண்டுருவான். இங்கே இருக்க வேலை இந்த வேலை தான் இருக்குது, நீ செய்கிறதுனா செய்ய வேண்டியதை செய்யத்தான் இன்றைக்கி ஆட்கள் தேவை. ஆமென் சொல்லுவோமா? செய்ய வேண்டியது என்ன அறிந்திருக்கீங்களா? சபையில் கர்த்தர் பல காரியங்களை செய்யலாம், நமக்கு புரியாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்ல பரந்த மனப்பான்மை நமக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு சகோதரன் என்கிட்ட கேட்டார், ஸ்தோத்திரம், மெச்சூரிட்டினா என்னன்னு சொல்லி. யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தேன் சபையில். மெச்சூரிட்டினா என்ன அப்படின்னு. வளர்ச்சி, முதிர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சின்னு என்ன அர்த்தம்னா, உன் கையில் ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது சந்தோஷப்பட தெரியணும், அது திரும்ப பிடுங்கும்போது சந்தோஷப்பட தெரியணும். ஏன் தெரியுமா? சோதரம், அதில் தான் நம்முடைய கேரக்டர் இருக்குது, நம்முடைய வளர்ச்சி இருக்குது. செய்ய வேண்டியது, செய்ய முடிந்தது, செய்யக்கூடாதது. நம்முடைய வளர்ச்சி என்பது விட்டு கொடுப்பதில் தான் இருக்குது. நம்முடைய முதிர்ச்சி என்பது விட்டு கொடுக்குற சுபாவத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேகரை பார்க்கும் பொழுது அவர்களுடைய சுபாவங்களை பார்க்கிறேன். ஏன் மாறுது? நமக்கு குடும்பத்தை எடுத்துங்க, வேலை தள்ளத்தை எடுத்துங்க. நமக்கு ஆண்டவர் என்ன டியூட்டி வச்சுருக்காருன்னு தெரியாமல் நேராக போகிறோம். கேட்டிங்களா? செய்ய முடிஞ்சது என்னது? உனக்கு என்னப்பா வேலை? கம்பெனியில் என்ன வேலை? மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது. எனக்கு மிஷின்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியாது. நான் மிஷினை சுற்றி சுற்றி வரத்தான் தெரியும். வேலை கொடுப்பாங்களா? வீட்டுக்கு போன்றுவாங்க. ஏன்னா அது ஈஸியான வேலை. மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது அதுக்கு தான் செய்ய வேண்டிய வேலை. சபையில் நம்ம செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் வச்சுருக்கார். பவுலுக்கு செய்ய வேண்டியது, செய்ய முடிஞ்சது என்ன தெரியுமா? பவுலுக்கு செய்ய முடிஞ்ச வேலை கிறிஸ்தவங்களை தொந்தரவு பண்ணுற வேலை. வீடு வீடாக போய் எங்கெல்லாம் கிறிஸ்தவங்க இருக்காங்களோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு அடிக்கிற வேலை தான் அவனால் செய்ய முடிஞ்சது. ஆனால் ஆண்டவர் மத்தியான வேலையில் உருட்டிட்டார் கீழே. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், இப்படி வா வழிக்கு. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யலைன்னா அங்கங்கே உருட்டி விட்டுருவார், கண்ணு தெரியாமல் போயிடும். அப்புறம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒரே குழப்பமாக இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஆண்டவர் சொல்வார், செய்ய வேண்டியதை விட்டுட்டப்பா நீ, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. என்ன செய்யணும் ஆண்டவரே? பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது சொல்லப்படும். இவ்வளோ தூரம் பேசுகிறாரு, ஏன் சொல்ல வேண்டியதானே? சில காரியங்களை ஊழியக்காரன் மூலமாக தான் உங்களுக்கு சொல்கிறார். இவ்வளோ பேசுகிற ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்லாமல, நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு செய்ய வேண்டியது சொல்லப்படும். நீங்கள் என்னதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருந்தாலும் சில காரியங்களை மேய்ப்பர்கள் மூலமாய் செய்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கலை, சில காரியங்களை விதிவிலக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம் பண்ணாரு? பிதாவே, பூமியிலே நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். இயேசு செய்ய முடிஞ்சதை செஞ்சாரா, செய்ய வேண்டியதை செஞ்சாரா? சொல்லுங்க. செய்ய வேண்டிய சபையில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு தெரியாது, நாங்கள் நியமிக்கலாம். ஒரு யூத் ஊழியமாக இருக்கலாம், ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியமாக இருக்கலாம், ஒரு டீன் ஊழியமாக இருக்கலாம், ஒரு ஆண்கள் ஊழியமாக இருக்கலாம். உங்களுக்கு செய்ய முடிஞ்சதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செய்ய வேண்டியதை உங்கள்கிட்ட கொடுப்போம். அந்த மனப்பக்குவம், அந்த முதிர்ச்சி, அந்த மெச்சூரிட்டி நமக்குள்ளே வரணும். யாருக்காக வேலை செய்கிறோம்? தேவனுக்கு. யாருடைய ராஜ்யத்துக்காக? கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக. நம்முடைய விருப்பு வெறுப்பு, நம்முடைய வளர்ச்சியற்ற தன்மையை நம்ம வெளிப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? வளர்ச்சி, அதாவது இங்கே சொல்லப்படுது செய்ய வேண்டியதை அறிந்து. இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்? செய்ய வேண்டியதை செய்யணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இராணுவத்தில் கட்டுப்பாடு உண்டு. ஆமென். இராணுவத்தில் இஷ்டத்துக்கு வேலை செய்ய முடியாது. அந்த கமாண்டர் என்ன சொல்கிறானோ அதன்படி தான் செய்யணும். தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த கமாண்டராக தான் பாஸ்டர்களை வச்சுருக்கார், ராஜாக்கள் கிடையாது. அதை தெரிஞ்சுங்க. இன்றைக்கி நிறைய சபையில் பாஸ்டே ராஜாவாக இருக்காங்க, அது அவங்க பாடு. ராஜா இயேசு தான். நாங்கள் கமாண்டராக இருக்கோம். ஏன் தெரியுமா? உங்களுக்கு கீழே, எங்களுக்கு கீழே இருக்க உங்களை கர்த்தருடைய சித்தத்தில் வழி நடத்துறதுக்கு, வேலைகளை கொடுத்து செயல்பட வைப்பதற்கு. கேட்டீங்களா? இந்த கமாண்டர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் செய்யலாம். இந்த இராணுவத்தை பொறுத்தளவுக்கு இந்த கமாண்டருடைய பதவிக்கு கீழே தான் எல்லோரும் இருக்காங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு மேலே நீங்கள் படிச்சிருக்கலாம், எங்களை விட நீங்கள் பணக்காரவங்களாக இருக்கலாம், எங்களை விட ஞானியாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம்னு வந்தால் நாங்கள் சொல்கிறது தான் கேட்டாங்கன்னு வேறு வழி இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இதனால தான் இந்த பிரசங்கத்தை நான் பண்ணுற இடத்துலலாம் என்னை கல்லெறிகிற மாதிரி பார்க்குறாங்க. புரியுதா? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும். கேட்டீங்களா? குத்துதா? யாருக்காவது குத்துதா? அப்படி தான் இருக்கும். குத்தலையாம்மா? அப்போ நீங்கள் ஒன்றுமே செய்யலையா? சபையில் ஒன்றுமே செய்யாதவங்களுக்கு குத்தாது. ஸ்தோத்திரம்.
நிறைய இடங்களில் போகும்பொழுது பாஸ்ட்டுங்க இந்த பிரசங்கத்தை பண்ணும்போது இப்படியே நடுங்கிட்டு உட்காரோம். என்னென்னா பாஸ்ட்டு சொல்லி கொடுத்து பிரசங்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் சபையில் உட்காந்துருக்காங்களாம். நம்மள்ட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருப்பாங்க. உங்களுக்கு தான் பிரசங்கம், வேறு யாருக்கும் இல்லை. டியூப் லைட்டுக்கு இல்லை, ஃபேனுக்கு இல்லை, உங்களுக்கு தான் பிரசங்கம். புரிஞ்சுக்குங்க, தேவனுடைய ராஜ்யம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்க. சும்மா வந்துட்டு போகிற கெஸ்ட்டு மாதிரி இருந்த காலமெல்லாம் சாகட்டும். கத்தருக்காக எழுமுங்க. உங்கள் குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு வைராக்கியம், ஆவிக்குரிய வைராக்கியம் வரட்டும். ஆண்டவருக்காக எழுமணும், தியாகம் பண்ணணும். சாக்கு போக சொல்லியே வாழ்ந்த காலங்கள்லாம் போதும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். செய்ய வேண்டியதை செய்யக்கூடிய ஆட்கள். அடுத்து ஆலோசனை சொல்லத்தக்க தலைவர்கள். அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆலோசனை சொல்லத்தக்க தலைவர்கள். யாருக்குங்க ஆலோசனை வரும்? இன்வால்மெண்ட்டோட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஆலோசனை வரும். சும்மா வெளியே இருந்து பாஸ்டர் இந்த கலரை மாற்றிட்டு ப்ளூ கலர் போட்டால் நல்லாயிருக்கும், அந்த ஆலோசனை கிடையாது. இந்த புல்பீட்டை மாற்றி அந்த இடத்துல வச்சா நல்லா இருக்குமே, இதை இப்படி மாற்றினா, இப்படிப்பட்ட ஆலோசகர்கள் நிறையா இருக்காங்க நிறையா சபையில். ஆனால் ஊழிய வளர்ச்சிக்கு, ஆத்தும ஆதாய பணிக்கு தகுந்த ஆலோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் சபையில் இல்லை. ஆமே. எப்போ எப்போ ஆலோசனை வரும்? உங்கள் ஏரியாவை குறித்த தரிசனம் இருந்தால், பாரம் இருந்தால், சின்ன பிள்ளைங்க நிறையா பேர் விளையாடுறத பார்க்கும்பொழுது உள்ளே அப்படியே துடிக்கும். ஐயோ இத்தனை பிள்ளைங்க இருக்காங்களே, எப்படியாவது ஆண்டவரை பற்றி சொல்லணுமே. சிஸ்டர் எங்கள் ஏரியாவில் நிறையா பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்க சிஸ்டர். இதுதான் ஆலோசனை. ஆமே. இந்த ஏரியாவில் பெரிய அறுவடை இருக்குது சிஸ்டர், பாஸ்டர் இந்த ஏரியாவில் பெரிய அறுவடை இருக்குது, இங்கே ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கலாமே. அதுதான் தரிசனம், ஆலோசனை. எப்போ உங்களுக்கு ஆலோசனை வரும்? நீங்கள் ஆலோசனை கொடுக்கலாம், உங்கள் ஆலோசனை நாங்கள் வரவேற்கிறோம். சபையில் பாஸ்டருடைய ஆலோசனையின்படி தான் நடக்கணும்ட்டு இல்லை, உங்களுக்கு நல்ல யோசனைகளை கத்தர் கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுவோமா? எங்களை விட இன்னும் பெட்டராக திங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கத்தர் ஞானத்தை கொடுக்கலாம். நீங்கள் ஆலோசனை சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன உடனே அதை கேட்டு அப்படியே செய்ய மாட்டோம், அதை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைப்போம். வாசிங்க பார்க்கலாம், பக்கத்தில் 13 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையெல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சித்தமுமாய் இருந்தால் போதும். அவன் எல்லாரோடையும் ஆலோசனை பண்ணுறான். ஆனால் ஆலோசனை பண்ணிட்டு என்ன முடிவுக்கு வர்றான்னா, இது எல்லாருக்கும் சம்மதமாக இருக்கணும், கர்த்தருக்கு சித்தமாக இருக்கணும். உங்கள்கிட்ட நாங்கள் சில நேரத்தில் ஆலோசனை கேட்போம். சிஸ்டர் இந்த ஊழியத்தை எப்படி நடத்தலாம், பிரதர் இந்த ஊழியத்தை எப்படி நடத்தலாம் ஆலோசனை கேட்போம். சொல்ல உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் நான் சொன்னதைத்தான் செய்யணும், நான் விரும்பினபடி தான் செய்யணும்னு கட்டாயப்படுத்தக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாது. அது எல்லாருக்கும், முழு சபைக்கும் அது சம்மதமாக இருக்கணும். ரெண்டாவது, தேவனுக்கு சித்தமாக இருக்கணும். இதுதான் இன்றைக்கி நிறைய சபைகளில் பிரச்சனை வர காரணம்னா, நான் சொல்லி பாஸ்ட் கேட்கல, நான் சொல்லி சிஸ்டர் கேட்கல, இப்படி பண்ணிட்டாங்க. ஹலோ, நீங்கள் ஓனர் கிடையாது, அவர் தான் ஓனர். அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யும் பொழுது நீங்கள் அதுக்குரிய ஆலோசனைகளை கொடுங்க. ஆமாம். இன்றைக்கி தகுந்த ஆலோசனை சொல்லத்தக்க தலைவர்கள். தேவையில்லாத ஆலோசனை சொல்கிறவங்க இருக்காங்க சபைக்குள்ளேயே. தேவையில்லாத ஆலோசனை 2 ஆலோசனை இருக்குது. 1 ராஜாக்களில் சாலமோனுடைய மகன் ரெகோபயா, அவன்கிட்ட வந்து ஜனங்கள் கேட்குறாங்க, எப்போ அவங்க அப்பா எங்களை ரொம்ப கடுமையாக ஆண்டுட்டாரு, நீ கொஞ்சம் லகுவாக ஆண்டேன்னா உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. முதியோர்களை கூப்பிடுகிறான். தன்னுடைய தகப்பனுடைய நாட்களில் இருந்த முதியோர்களை கூப்பிட்டு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நல்ல ஆலோசனையை சொல்கிறாங்க. ஜனங்களுக்கு நல்லது செய்ய அவங்க ஒன்று மதிப்பாங்க. உடனே அதை தள்ளிட்டு கூட இருக்கிற வாலிபர்களுடைய ஆலோசனை கேட்குறான். ஏடா உடமாக சொல்லித்தராங்க. இவன் யாருடைய ஆலோசனை கேட்டான்? கூட இருக்க வாலிபர்கள். வாலிபர்களே, உன் கூட இருக்க வாலிபனுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது, உன்னை விட மூத்தவங்களுடைய ஆலோசனை கேட்டுப்பாங்க. வாலிப பிள்ளைகளே, உங்கள் வயசுக்கு ஒத்தவங்க தப்பாக தான் சொல்லி கொடுப்பாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு ஆள் சேர்க்குற மாதிரி அவங்க தப்புக்கு சப்போர்ட்டாக தான் ஆள் தேடுவாங்க. அவங்க செய்கிற தப்பை மறைகிறதுக்கு தங்களோட இப்படிப்பட்ட ஆள் சேர மாட்டாங்களான்னு தான் நினைப்பாங்க. உங்களோட வயதுலையும் அனுபவத்துலையும் மூத்தவங்கள்ட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கணும். அல்லேலூயா. ஆலோசனை சொல்லத்தக்க தலைவர்கள். ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்படுறோம், வேதத்தில் படிக்கிறோம். அதாவது அம்மோன் புத்தருடைய அம்மோன் ராஜா மரித்து போன போது தாவீது துக்கம் விசாரிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறான். கூட இருந்த வெண்ணாதுமே சொல்லிட்டான், தாவீது ஆள் அனுப்புனது அன்புல அனுப்பலை, தேசத்தை வேவுவாக்க அனுப்பியிருக்கான்னு சும்மா பொருளை கிளப்பி விட்டானுங்க. இன்றைக்கி நல்லா இருக்க விசுவாசிகளை கூட என்னத்தையாவது சொல்லி குழப்பி விடுற ஆட்கள் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கேட்டிங்களா செய்தி இப்படி அவர் இப்படி பேசினது எதுக்கு தெரியுமா? இந்த உள்நோக்கம் இருக்காக்கும்.
அதைத்தான் மனசில் வச்சு பேசுகிறாராக்கும், இதாக்கும், அதாக்கும், அப்படியாக்கும், எப்படியாக்கும். விளையாட்டு இல்லை, தேவனுடைய ராஜ்யம் விளையாட்டு இல்லை. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. நான் வேதத்திலிருந்து தான் பேசுகிறேன், நான் சொந்த கதையை பேசலை. அப்போ யோசித்து கொள்ளுங்க, நான் யாராக இருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். இவர்களுடைய வாக்குக்கு செவி கொடுத்த எல்லா சகோதரருமே, அதே வசனத்தில் என்ன போட்டிருக்கு? இவர்களுடைய யாரு? செய்ய வேண்டிய செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு, ஆலோசனை சொல்கிற கூட்டம் இருக்கு. அந்த ஆலோசனையை கேட்டு செயல்படுத்தும் போது அந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஏரியாவில் 10 விசுவாசி வர்றாங்கன்னு வச்சுங்க. 10 பேரும் ஒன்றா ரட்சிக்கப்பட்டவங்க, ஒரே டைமில் ஆண்டவர்கிட்ட வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றவங்க. இவங்களில் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒரு சுகமாக அப்படியே இருக்கார். அவரை கூப்பிட்டு லீடராக போட்டு அந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்துங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வரைக்கும் என் கூட தான் வந்தான், இன்றைக்கி இவன் லீடர்னால் இவன் சொல்கிறத நான் கேட்கணுமோ? அந்த ஸ்பிரிட் வரக்கூடாது. வாக்குக்கு செவி கொடுக்குற தன்மை இருக்கான். அது இன்றைக்கி வந்த விசுவாசியாக இருக்கலாம், நாளைக்கு வந்த விசுவாசியாக இருக்கலாம். சீனியாரிட்டி முக்கியம் இல்லை, சின்சியாரிட்டி தான் முக்கியம். அல்லேலூயா. எத்தனை வருஷம் விசுவாசியமாக இருக்கான்னு முக்கியம் இல்லை, நான் என்ன செய்கிறேங்கிறதாங்க முக்கியம். ஏனென்றால் வாக்குக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாதாக. சில நேரத்தில் சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் வந்து என்கிட்ட வந்து சில காரியங்களை கேட்பாங்க. பல்ல கடிச்சிட்டு சொல்லி முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஏதாவது நிறையா சொல்லியிருக்கேன். இதெல்லாம் என்னால் இப்படிலாம் வைக்கக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது. சில நேரத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இதில் என்ன முன்னாடி உள்ளதில் என்ன இருக்குது, பின்னாடி உள்ளதில் என்ன இருக்குது, இதில் என்ன லாபம், இதில் என்ன நஷ்டம், இதெல்லாம் ஆலோசித்து பார்த்து ஓஹோ இப்படியெல்லாம் இருக்கான்னா அதுக்கப்புறம் தான் மாற்றுங்கன்னு சொல்லுவேன். அப்படி மாற்றும் பொழுது எல்லாரும் அதற்கு செவி கொடுக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுவோமா? எனக்கு பெரிய நம்ம சபையில் பெரிய தலைவலி என்னென்னா, ஒரு விபிஎஸ் முடிஞ்சிட்டா எனக்கு பக்குங்கும், ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டா பக்குங்கும். ஏன்னா ஒன்று ஒரு மாதிரி கோச்சிட்டு போயிடும். செய்கிறது தேவனுக்காக செய்கிறோம். என் பேரை வாசிக்கலை, என்ன சொல்லலை, அதை செய்யலை, இதை செய்யலை, அதை செய்யலைன்ட்டு இது யாருக்காக சபை நடக்குது? நமக்காகவா? தேவனுடைய ராஜ்யத்துக்காகவா? தேவனுடைய ராஜ்யத்துக்காக. செவி கொடுக்கிற தன்மை நமக்கு இருக்கணும். எதிர்த்து இருக்கிற தன்மை இருக்கக்கூடாது, கேள்வி கேட்கிற தன்மை இருக்கக்கூடாது, செவி கொடுக்கிற தன்மை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் இராணுவத்தில் யார் இருந்தாங்க? வாக்குக்கு செவி கொடுக்கக்கூடிய தலைவர்கள். அநேக இடங்களில் இப்படி செவி கொடுக்கறது கிடையாது, ஒத்துழைக்க மாட்டாங்க. இப்போ பாஸ்ட் ஜெபம் நடத்துகிறார், ஓடி வருவோம். இன்னொருத்தரை ஜெபம் நடத்த, இவரெல்லாம் நடத்தி நம்ம வந்து ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ஸ்பிரிட்டு சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமே. இவர் ஆராதனை நடத்தினா நல்லா இருக்கும், அவர் நடத்தினா நாங்கள் இவர் ஐயோ டல்லாக இருக்குது, நல்லா இல்லை, இது சொல்லப்படாது. நீ கர்த்தரை ஆராதிக்கிற, முன்னாடி நிற்கிற ஆளை ஆராதிக்கலை. ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. செவி கொடுக்கணும். இன்னொருத்தர் வந்து எல்லாம் ஆராதிங்கன்னு சொன்னால், இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த துள்ளுறாரு, இவர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம கையை தூக்கணுமா, கையை ஆட்டணுமா, கையை அசைக்கணுமா? ஐயோ, இன்றைக்கி எத்தனை சபைகளில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா? என்னமோ இவரை ஆராதிக்க வந்த மாதிரி இவர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும். ஹலோ, நம்மளை நடத்துறதுக்கு எப்போயுமே ஒரு லீடரை வைப்பார். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு லீடரை வைப்பார். அந்த லீடர் சொல்கிறதுக்கு செவி கொடுக்க தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கு. இன்றைக்கி நான் பல சபைகளுக்கு போகிறதுனால பார்த்துருக்கேன். இங்கே ஒர்ஷிப் லீட் பண்ணுறவர் சொல்லுவார், எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆராதிங்கன்னு ஒருத்தர் மட்டும் இப்படி பார்ப்பார். ஏன்னா இவர் சொல்லி நான் என்ன செய்யணுமா? ஹலோ, பரிதாபம் உங்கள் நிலைமை. உங்கள் நிலைமை யாரை எதிர்த்து நிற்கிறீங்க? அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். பைபிளில் போட்டிருக்கு. ஒர்ஷிப் லீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை விட்டுருந்தா, சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்கு ஒரு ஆளை விட்டுருந்தா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லீடரை விட்டுருந்தா. இப்போ சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு பிரச்சனை, அதெல்லாம் நான் சொல்லணும் இல்லையா? என்னன்னா லீடர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி தானே? நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இவர்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு தலைமை எதுக்கு வச்சுருக்கேன்? பிடிக்குதா பிடிக்கலையே, தலைமையிட்ட தான் போய் சொல்லணும். இல்லையா? சொல்லுவோமா? இதெல்லாம் நமக்கு என்னென்னா சின்ன பிள்ளைத்தனமான எண்ணங்கள், தேவ ராஜ்ய சிந்தையில். அதனால தான் இந்த செய்தி எனக்கு எடுத்து சொல்கிறேன். தேவ ராஜ்ய சிந்தை நமக்கு வேணும். பாருங்கள், இதே செய்தியை சோத்திரம் சொல்லப்படாது, பிறகு நின்றுவீங்க. இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமான திருப்பூரில் பிரசங்கம் பண்ணிட்டு போய் இதே செய்தியை தான் கொடுக்க போகிறேன். முதல்ல எந்த சர்ச்சுக்கு போகிறேனோ அந்த சபைகளில் இந்த செய்தி தான் முதல் செய்தி. அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க, கூப்பிடாட்டி போங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கூப்பிட்றாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, செய்ய வேண்டியதை செய்யணும், தகுந்த ஆலோசனை சொல்லணும், வாக்குக்கு செவி கொடுக்கணும். அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
செபுலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் 50,000 பேர். இங்கேயும் ஒரு 3 விதமான குரூப்பை பத்தி போட்டிருக்கு. முதல்ல யார் பார்த்தோம்? போர் வீரர்கள். யார் அவங்க? முழங்காலில் நின்று ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்கள். இரண்டாவது பராக்கிரமசாலிகள். யார் அவர்கள்? சுவிசேஷ ஊழியத்தை செய்து ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள். மூன்றாவது யார்? செய்ய வேண்டியதை சபையிலே செய்யக்கூடியவர்கள். நான்காவது யார்? ஊழிய தரிசனத்தோடு ஆலோசனைகளை சொல்லத்தக்கவர்கள். ஐந்தாவது யார்? ஆலோசனையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து செவி கொடுக்கக்கூடிய ஆட்கள். ஆறாவது யாரு? இந்த வசனத்துல சகலவிதமான ஆயுதங்களையும் கையாள தெரிஞ்சவங்க. ஒரு அழிலே சொல்லுவோமா? 37ஆம் வசனத்தை வாசிங்க. யோர்தானுக்கு அக்கறையான ரூபனியரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் யுத்தம் பண்ண சகலவித ஆயுதங்களையும் தரித்தவர்கள் 120,000 பேர். இங்க 2 காரியத்தை பார்க்கிறோம். 2 வசனத்துல ஒரே காரியம்தான். யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கு பழகினவர்கள். ரெண்டாவது எல்லா ஆயுதத்தையும் யுத்தம் பண்ண தெரிஞ்சவங்க தரித்து கொண்டு உட்கார்ந்து இருக்காங்க. தரித்தவர்கள். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான சபைக்கு தேவையான ஒரு சத்தியம். சகலவிதமான ஆயுதம். இப்போ பாருங்க, கிரிக்கெட் போட்டி எடுத்துக்குவோம். இப்போ இன்னைக்கு கிரிக்கெட் நடந்துகிட்டு இருக்கா? யார் யாருக்கு? சொல்லுங்க, யார் யாருக்கு? இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். நான் பார்க்கறதில்ல, பார்த்து பல வருஷம் ஆச்சு. கேட்டிங்களா? இப்போ போட்டியில் விளையாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. மட்டை அடிக்கிறவனுக்கு பேர் என்னது? பந்து போடுறவனுக்கு பேர் என்னது? பின்னாடி இருந்து பிடிக்கிறவனுக்கு பேர் என்னது? சுத்தில நின்று பிடிக்கிறவனுக்கு பேர் என்னது? ஃபீல்டர். நடுவில் அப்பப்போ ஒரு வரலாம் நீட்டுவான், அவனுக்கு பேர் என்னது? அம்பையர். இல்லையா? உள்ளே உட்காந்து கதை 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 கதைச்சிக்கிட்டு இருப்பான் ஒருத்தன். அவன் யார்? கமாண்டர். இது போக ஒரு 11,000 பேர் உட்காந்துருப்பான். அவங்களுக்கு பேர் என்னது? ஆடியன்ஸ், பார்வையாளர்கள். இப்போ மட்டை பிடிக்கிறவன் வேலை என்னது? பந்தை தடுக்கணும். அது அவன் செய்ய வேண்டிய வேலை. வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே க்ளீன் போல்டு. புரியுதா? அப்போ பந்து போடுறவன் அந்த ஒத்தகையை ஏன்டா அடிக்கடி நீட்டுறான்னு அவன் மேலே எறியக்கூடாது. அந்த ஸ்டெம்பை பார்த்து தான் போடணும். அதான் அவன் செய்ய வேண்டிய வேலை. புரியுதா உங்களுக்கு? உங்கள் பாணியில் சொன்னால் தான் புரியுது. பாருங்கள், இவ்வளோ நேரம் புரியாது, கிரிக்கெட்டை வச்சு சொன்னவனே நல்லா புரியுது. புரியுதா? அப்போ பவுல் போடுறான், பின்னாடி இருந்து என்ன செய்யறான்? நானும் பிடிக்க மாட்டேப்பா, கை வலிக்கும். சரிண்ணா, அதை நிப்பாட்டுறதை உன்னை பிடிக்க வைக்கிறதுக்கு தான். இதெல்லாம் இருப்பாங்க. அடுத்து பந்து போடுறான், எறிவான், எல்லாம் செய்வான். இதை விட ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு பேர் என்னது? ஆல்ரவுண்டர். சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்ரவுண்டருடைய வேலை என்ன தெரியுமா? பவுலிங் போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னால் நான் பேட்டு தான் பிடிப்பேன். நான்லாம் பவுலிங் போட மாட்டேன். ஏன்னா பேட் பிடிச்சா கையில் வச்சுக்கிட்டு அடிக்கும் போது தான் வலிக்கும். பவுலிங் போடுறவனுக்கு இந்த ஷோல்டர்லாம் போயிடும். இப்போ நான் பேட்டு தான் பிடிப்பேன், பவுலிங் போட மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆல்ரவுண்டருடைய வேலை என்ன தெரியுமா? எங்கே எந்த வேலை காலியாக இருக்கோ அங்கே போய் வேலை செய்யணும். சபையில் எல்லா வேலையும் செய்யக்கூடிய மனப்பக்குவம் உள்ள ஆட்கள் தேவை. மைக்கை பிடிச்சி பாட்டு பாடவும் தெரியணும், பிரஷை பிடிச்சி டாய்லெட் கிளீன் பண்ணவும் தெரியணும். ஆமென். இதான் தேவனுடைய ராஜ்யம். இங்கே நிற்கிறதுனால நாங்களாம் பெரிய ஆள் கிடையாது. கோட் ஷூட் போட்டதுனால பெரிய ஆள் நினைக்காதீங்க. கொஞ்ச நாளாக எனக்கு கைவலி மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஏசி போட்டால் குளிர்து ஒன்று, இந்த கைவலி உங்களுக்கு தெரியுமில்ல. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கைவலியில் தூக்க முடியாமல் என்ன பாடுபட்டேன். ராத்திரியெல்லாம் அழுக, தூக்கம் வராமல். அந்த பெயின் மறுபடியும் வருது. அதுக்காக நான் அந்த கோட்டை போட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். பந்தாவுக்காக இல்லை. இல்லையா சொல்லுவோமா? இந்த ஏசி படும்பொழுது எனக்கு நைட்டில் எவ்வளோ பாடுபடுறேன்னு சிஸ்டருக்கு தெரியும். அந்த வலி மறுபடியும் வரக்கூடாது. சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஆல்ரவுண்டர்னா என்ன அர்த்தம்? எந்த வேலை காலியாக இருக்கோ அந்த வேலையை செய்யணும். நான்லாம் இந்த வேலை தான் செய்வேன், வேற எந்த வேலையை கொடுத்தாலும் செய்ய மாட்டேன்னு சொன்னால் நம்ம ஆல்ரவுண்டர் கிடையாது. இராணுவத்துக்கு தகுதி. ரொட்டி சுடுறவனை கூப்பிட்டீங்க, வா உனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கல, இன்றைக்கி துப்பாக்கி எடுத்துகிட்டு போனால் ஐயோ எதிரி சுட்டு போடுவான், அது எனக்கு பழக்கம் இல்லை, இங்கே நான் ஃபேனுக்கு கீழே உட்காந்து ரொட்டி சுடுறேன், அங்கே வெயிலில் நிற்கணும், வீட்டுக்கு போன்றுவான். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆசைப்பட்டு செய்கிற வேலை இல்லை, கொடுக்கக்கூடிய வேலை. ஆமென். சகல விதமான வேலையும் செய்யணும். அந்த அளவுக்கு வளர்றது தான் மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. அதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி. இப்போ சொல்லுங்க, என்ன திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? இப்படிலாம் பிரசங்கம்னா திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? எத்தனை பேர் திட்ட போகிறீங்களோ திட்டிக்கிட்டு இருக்கீங்களோ தெரியாது. கத்தருக்கே வெளிச்சம், கத்தர் ஆசீர்வதிக்கட்டும். சகல விதமான ஆயுதத்தையும் பிடிக்க தெரியணும். சில ஆட்கள் உட்காந்து சேரை மடித்து போடனா கூட நாங்கள்லாம் மடித்து போடணுமான்னு பார்ப்பாங்க. ஹலோ, இந்த சபைக்கு வெளியே போயிட்டால் நீங்கள் பெரிய அதிகாரி தான். சபைக்குள்ள கத்தருடைய செல்ல பிள்ளைங்க.
நம்ம எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும். அதான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. நாங்கள் முன்னாடி நிற்கிறோம், மைக்கை பிடிக்கிறோம், அதை பிடிக்கிறோம், அதெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும். 1986ஆம் ஆண்டில் தூத்துக்குடியில் டூலோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல் வந்தது, சுவிசேஷ கப்பல். அந்த கப்பலில் ஒரு செமினார் நடத்தினாங்க. அந்த செமினார் அட்டன் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ தான் ஊழியத்துக்கு வந்த புதுசு. ஒரு வெள்ளைக்கார பிரசங்கம் பண்ணார், ரொம்ப அருமையாக இருந்தது. பிரசங்கம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் ரொம்ப ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி நல்லா இருந்தோம். அவ்வளோ வல்லமையாக பிரசங்கம் பண்ணார். சாயந்தரம் 4 மணிக்கு கப்பலை சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு நேரம் கொடுத்தாங்க. கப்பலை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒருத்தர் உடம்பெல்லாம் க்ரீஸு, ஜீன்ஸ், இந்த பேண்ட்டும் ஷர்ட்டும் ஒன்றா இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மெக்கானிக்கெல்லாம் போடுவாங்களே, அந்த மாதிரி தொப்பி போட்டு ஸ்பேனரை வச்சு என்னமோ டைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வர்றவங்களுக்கெல்லாம் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அப்படி கப்பலை சுற்றி பார்க்க போகும்பொழுது அவரை பார்த்து ஹாய் அப்படின்னாரு. இவர் எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கே, வெள்ளைக்காரரு, நம்ம ஊருக்காரு கிடையாது, வெள்ளைக்காரர், எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு. அப்புறம் தான் யோசனை வந்துச்சு, காலையில் கோட் ஷூட் போட்டு பிரசங்கம் பண்ணவர் அவர் தான். நான் அந்த கப்பலில் இருக்கவங்கள்ட்ட கேட்டேன், என்ன இப்படி இவர் பிரசங்கம் பண்ணவர் இப்படி இருக்காருன்னா, அவங்க சொன்னாங்க, இங்கே இருக்க எல்லாருமே ஊழியக்காரன், கேப்டன்லேருந்து எல்லாருமே ஊழியக்காரங்க, ஊழியத்துக்கு அர்ப்பணித்தவங்க. இந்த கப்பலே ஓஎம் என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு சொந்தமானது. இந்த கப்பலில் இருக்க எல்லாரும் ஊழியக்காரங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் டியூட்டி போட்டிருப்பாங்க. ஒரு வாரம் அந்த ஊரில் அவங்க செமினாரில் பிரசங்கம் பண்ணணும், ஒரு வாரம் அங்கே இருக்க கிச்சனில் சமையல் வேலை பண்ணணும், ஒரு வாரம் சமையல் பண்ணி போடுறதெல்லாம் கழுவி போடணும், இன்னொரு வாரம் அங்கே இருக்கிற எல்லாருடைய துணியும் வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கணும், இன்னொரு வாரம் அங்கே இருக்க எல்லா டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணணும், இன்னொரு வாரம் அந்த கப்பலை மெயின்டெனன்ஸில் வேலை செய்யணும். இவங்கெல்லாம் யார்? கோட்டும் போட தெரியணும், இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டும் வேலை செய்ய தெரியணும். என் ஆண்டவர் அதை செஞ்சார். எந்த வேலையாக இருந்தாலும் கௌரவ குறைச்சல் இருக்கக்கூடாது. நம்ம யார், எங்கே இருந்தோம், கர்த்தர் நம்மளை எப்படி மாற்றிருக்காரு, அவருக்காக எந்த வேலையும் செய்ய அவமானமாக நினைக்கக்கூடாது, பாக்கியமாக நினைக்கணும். அல்லேலூயா. சோதரன். அடுத்து பார்த்தீங்கன்னா, தங்கள் அணியை காத்து நிற்கிறவர்கள். ஹலோ, ஊழியத்தில் ரொம்ப முக்கியம் என்னது, கையில் ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து நீ நடத்துங்க, நீங்கள் நடத்துங்கன்னு கொடுத்தா அதை உனக்கேற்ற மாதிரி நடத்தி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வணைஞ்சு சபைக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் உங்கள் பக்கம் எழுதிட்டு போகக்கூடாது. சபையோட இசைந்து நடக்க பழக்க வேண்டும். உங்கள் கையில் கொடுக்குற அணியை காத்து நடக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் சபை வளர்ச்சிக்கு எதுவாக நடத்தணும். அவங்களுக்கு சபைக்கு இருக்கிற உறவு கெட்டு போகக்கூடாது, அவங்களுக்கு சபைக்கு இருக்கிற அந்த தரிசனம் கெட்டு போகக்கூடாது. அந்த அணியை காத்து நடத்தணும். உங்களை ஒரு கேர்சல் லீடராக போட்டால் உங்கள் கருத்துக்களை சொல்லி சபையை பிரிவினையை உண்டாக்கக்கூடாது. என்ன அப்படி பண்ணிட்டாங்க, ஒன்று அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கண்ட காரியத்தை சொல்லி சபையில் இருக்கிற தாய் தகப்பனை போல இருக்கிற போதகருக்கும் போதகரமாவுக்கும் சேர்ந்து பிரிவினையை உண்டாக்குற ஆளாக இருக்கக்கூடாது. இன்னும் அவங்களோட சேர்ந்து தரிசனத்தோட செயல்படணுங்கிற கருத்துக்களை போதிக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. இல்லையா சொல்லுவோமா? இதுதான் அணியை காத்து நடக்கிறது. கடந்த கால அனுபவம் என்ன தெரியுமா, ஒரு ஆளை பொறுப்பாக போட்டோம்னா அந்த ஜனமெல்லாம் அடிக்கப்படுற ஆடு மாடி அது முன்னாடியே போயிடும். அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவார். பாஸ்ட் இத்தனை வருஷமாக செய்ய முடியாத ஊழியத்தை நான் 2 வாரத்தில் செஞ்சுட்டேன் பாருன்னு பாரு. ஹலோ, யாருக்காக சாதிக்கிறோம்? கர்த்தருக்காக. ஆமென். அணி என்ன செய்யணும்? காத்து. உங்கள் கையில் ஒரு ஊழியத்தை கொடுத்தா, ஒரு பொறுப்பை கொடுத்தா சபை தரிசனத்தோடு கொண்டு போகணும். சபைக்கு அவங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாது. ஊழியக்காரவங்க மேலே கசப்பு வைராக்கியம் வரக்கூடிய அளவுக்கு என்னத்தையாவது கசப்பான காரியங்களை சொல்லி கெடுத்துடக்கூடாது ஆட்களை. தரிசனத்தை காத்து நடத்தணும். அடுத்த குரூப் போட்டிருக்கு, வஞ்சனை இல்லாமல் போனவர்கள். இந்த வஞ்சனை இல்லாமல் போனவங்களுக்கு ஆங்கிலத்தில் டபுள் மைண்டட் பர்சன் சொல்லுங்கள். என்னது? ரெட்டை இருதயம். ஊழியத்தில் ராஜ்யத்தில் எப்படிப்பட்ட இருதயம் இருக்கக்கூடாது? ரெட்டை இருதயம். முன்னாடி ஒன்று பேசுறது, பின்னாடி ஒன்று பேசுறது. அது ஆபத்து, அது வாழ்க்கைக்கு வேணாம். ஆமென் சொல்லுவோமா? முன்னாடி ஒன்று, முன்னாடி ரொம்ப சபையில் பாசமாக இருக்க மாதிரி காட்டிட்டு பின்னாடி போய் சபையை பற்றி என்ன செய்யக்கூடாது? பிராது பண்ணக்கூடாது. இதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது. தாவீதுக்கு உதவி செய்ய ஆட்கள் எதுக்கு வந்தாங்க? சவுலுடைய ராஜ்யத்தை அழித்து தாவீதுடைய ராஜ்யத்தை கட்ட. இன்னைக்கு என்னது? சாத்தானுடைய ராஜ்யத்தை அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட. அதுக்கு உதவி செய்யத்தான் உங்களை கொண்டு வந்திருக்காரு. என்ன இருக்கக்கூடாது? வஞ்சனை இருக்கக்கூடாது. அநேக சபைகளில் பாஸ்டர் விடுற கண்ணீர் என்ன தெரியுமா? நம்பி ஏமாந்துட்டேன் பாஸ்டர், இவங்களை எவ்வளவோ நம்புனேன், இப்போவும் கேட்குறேன், இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணால் குத்துமா குத்தாதா? அட சொல்லுங்க,
குத்துனா என்ன செய்யணும் தெரியுமா? மனம் திரும்பணும். பேதுரு பேசும்போது என்ன செஞ்சு வசனம் குத்துச்சு. ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஸ்ட்ரைக் பண்ணாங்களா, சண்டை போட்டாங்களா, என்ன மனசில் வச்சுக்கிட்டே பேசினாருன்னு சொன்னாங்களா? குத்துன உடனே ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான் நினச்சாங்க, மனம் திரும்பினாங்க. சோத்திரம். நிறைய இடங்களில் என்ன கூப்பிட்றதுக்கு காரணமும் இந்த ஆள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுறாரு, இது சபைக்கு தேவைன்னு கூப்பிட்றாங்க. சில இடத்துல அப்படி கண்டுக்காமல் இருக்க காரணம், இப்படியெல்லாம் பேசினா ஜனக்கூட்டம் என்ன செய்யும்? எனக்கு தெரியும், இதை பேசுகிறதுனால கூட்டம் குறையாது, சபையில் வைராக்கியம் வரும், ஜனங்கள் மனம் திரும்புவாங்க, ஓ இதுதான் சபையான்னு புரிஞ்சுக்குவாங்க, விழிப்புணர்வு ஏற்படுவாங்க, ஜெபத்துக்கு வராதவங்க கூட வருவாங்க நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். வஞ்சனை இருக்கக்கூடாது, டபுள் மைண்ட் இருக்கக்கூடாது. உங்களை நம்புறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. உங்களை நம்பி ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது உடனே முன்னாடி நல்லா அழகாக பேசிட்டு பின்னாடி போய் என்ன செய்யக்கூடாது? ஒரு வேலையை கொடுத்தா உற்சாகமாக செய்கிற மாதிரி செஞ்சுட்டு பின்னாடி போய் எங்களுக்கே எவ்வளோ பிஸியான வேலை இருக்குது, இப்படி வேலை மேலே வேலை கொடுக்குறாங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு வேலை கொடுக்கும்போது எனக்கு முடியாது சிஸ்டர், முடியாது பாஸ்டர்னு சொல்லிடணும். கொடுக்கும்போது ஓஹோ அப்படியே வாங்கிட்டு பின்னாடி போய் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது, குறை சொல்ல. இதுக்கு பேர் என்னது? வஞ்சனை. சரி, இன்னும் அடுத்த காரியங்களை பார்ப்போமா? 36ஆம் வசனம். ஆசேர் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்களாய் சேவகம் பண்ண போகத்தக்கவர்கள் 40,000 பேர். இவங்க யாரு? தேறினவர்கள். ஒரு சபை பாஸ்டருடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களை தேறினவங்களா நிறுத்துறது. ஆமென். உங்களை தேறினவங்களா நிறுத்தும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டார். எக்ஸ்பர்ட். அங்க வேதாந்தத்தில் சொல்றதுக்கு யாரு? இவங்க எக்ஸ்பர்ட். எல்லாத்துலயும் தேறி இருக்கணும். வேத வசனம் நல்லா ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். ஜெபம், எந்த ஜெபம்னாலும் இவங்க செய்வாங்க. எல்லாத்துலயும் ஒரு தேர்ச்சி. 15 வருஷம் ஆயும் ஒரு ஜெபம் பண்ணுங்க, சோத்ராண்டவரே 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 இப்படியே சொல்லி இருக்க கூடாது, தேரணும். அல்லேலூயா. ஊழியத்தை கையில் கொடுத்து செய்யணும், ஐயோ எனக்கு வராது, தேரணும். ஊழியத்தில் தேரணும், சுபாவங்களில் தேரணும், எல்லாத்துலையும் என்ன செய்யணும்? தேர்ச்சி. தேறினவர்களாக என்ன செய்யணும்? சேவகம் பண்ண போகத்தக்கவர்கள். சோத்திரம். தயார் நிலையில் இருக்கிறவங்க எல்லாம் தேர்றவங்க தான். ஆனால் எப்படி இருக்காங்களா? சேவகம் பண்ண போகத்தக்கவர், போகத்தக்க நிலைமையில் இருக்காங்க, சப்ஸ்டியூட்டா இருக்காங்க. அவன் சொல்லுவோமா? உங்களுக்கு எல்லா திறமை இருந்தும் சில நேரம் கர்த்தர் எதுவுமே கொடுக்காம உங்களை உட்கார வைக்கலாம். விளையாட்டுல இன்னொரு யார் இருப்பா? சப்ஸ்டியூட். அவன் ஒரு திறமை இல்லாதவனா? ஃபுட்பால் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஃபுட்பால்ல அவர் ஆடிக்கிட்டே இருப்பான், எல்லாரும் ஆடுவாங்க. ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அணியில் உள்ளவங்க ஒரு குறிப்பிட்ட 9ஆம் நம்பரை கூப்பிட்டு நீ வெளியே வந்து 4ஆம் நம்பரை உள்ள சேர்ப்போம்னா அவன் ரொம்ப சந்தோஷமா கையெட்டிட்டு வெளியே வந்துடுவான், 4ஆம் நம்பருக்கு உள்ள போயிடுவான். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிறது டீம் ஸ்பிரிட். எப்படியாவது நம்ம அணி என்ன செய்யணும்? என்ன வெளியேற்றிட்டீங்க, நான் இல்லாம எப்படி? நோ நோ நோ. தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு ஆளை எடுக்கவும் ஆண்டவர் உரிமை உண்டு, ஒரு ஆளை அது வெளியேற்றுறதுல சப்ஸ்டியூட்டா சில இடத்துல இருக்கலாம். ஆமென். சில நேரத்துல கர்த்தர் அப்படி பண்ற எல்லா திறமை இருந்தும் சில நேரத்துல சும்மா உட்கார இல்லாம வரலாம். அது பாவம் அல்ல, சில நேரம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஓடி ஆடும் பொழுது இப்படி இருக்கும்போது இங்கே உட்கார்ந்து இருக்கும்போது நிறைய காரியங்கள் என்ன செய்யலாம்? கத்துக்கிறோம். சரி, இவர்கள் தேறினவர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்லாம் இருந்தாங்க. 37ஆம் வசனத்தை ஏற்கனவே வாசித்தோம். சகல விதமான ஆயுதங்களையும் தரிக்கிறவர்கள் என்று சொல்லி. ரைட். 38ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்குகிறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணியணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோட எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். இப்ப மேற் சொன்ன எல்லாருமே எப்படி வந்தாங்கன்னா உத்தம இருதயத்தோடு வந்தாங்க. அல்லேலூயா. எத்தனை காரியம் சொல்றீங்க ஞாபகம் இருக்கா? எத்தனை காரியம்? 10. இந்த 10 காரியத்தை செய்யறவங்க எப்படி வந்தாங்க? உத்தம இருதயத்தோடு வந்தாங்க. அதுல ஒரு வார்த்தை இருக்கு, இஸ்ரவேலில் மற்ற யாவரும். ஹலோ கவனிங்க, இந்த மற்ற யாவரும்னா என்ன? யாரு மற்ற யாவரும்னா யாரு? இந்த பாஸ்டர் என்ன தேவதூதனே வந்து சொன்னாலும் நாங்கெல்லாம் மாற மாட்டோம்னு ஒரு குரூப் இருக்கும். இதுதான் மற்ற யாவரும். புரியுது உங்களுக்கு? இந்த பாஸ்டர் என்னையா இலங்கையில இருந்து அடுத்த வாரம் வராருன்னா அவர் சொன்னா நாங்க என்ன திருந்தவா போறோம்? தேவதூதனே வந்து சொன்னாலும் நாங்க இருக்கிற வண்ணமா தான் இருப்போம், நாங்க திருந்தவே மாட்டோம்னு சொல்றாங்களே.
ஏன் அப்படி சொல்ல தெரியுமா? இது வரைக்கும் எத்தனையோ பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாம உட்காந்துருக்காங்க. என்ன பிரசங்கம் பண்ணாலும், உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணாலும், கத்துனாலும் நான் இருக்கிற வண்ணமா தான் இருப்பேன், மாற மாட்டேன்னு சொல்றாங்கல்ல. இவங்க மற்ற யாரும் அட்லீஸ்ட் ஒருமனப்படவாது செய்யுங்கன்னு சொல்றாங்க. குழப்பிடாத, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். சில ஆட்கள் வந்தா நல்லது, சில ஆட்கள் வராமல் இருந்தா நல்லது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சில ஆட்கள் செய்யறவங்களே என்ன செய்வாங்க சொல்லுங்க? செய்யறவங்களையும், நான் சொல்றது உண்மையா இல்லையா? சில ஆட்கள் நல்லா செய்வாங்க, சில ஆட்கள் உள்ள விட்டோம்னா கதைச்சு 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 இருக்கிறத என்ன செய்வாங்க? குழப்பம். அதனாலதான் கத்த சில ஆட்களை சும்மாவே வச்சிருப்பாரு. ஆனா என்ன செய்ய? ஒன்றும் பேசாத, ஒருமனப்பட, எந்த கமெண்ட்ஸ் என்ன செய்யாத, கொடுக்காத. சபை வளர்றதுக்கு நீ ஒண்ணுமே செய்யாட்டி பரவாயில்ல, இருக்கிறத கெடுக்காம ஒருமனப்படும். சிங்கிள் மைண்ட். முதல்ல உள்ளது யாரு? டபுள் மைண்ட். இப்போ உள்ளது சிங்கிள் ஹார்ட்டோட வந்தாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. சிங்கிள் ஹார்ட்னு. அப்ப சபையில நீ எதுவுமே செய்யாட்டி பரவாயில்ல, கையெடுத்து கும்பிடுறேன், வேற எதையும் செய்து குழப்ப வேண்டாம், யாரை பத்தியும் பேச வேண்டாம், வீண் கதை பேச வேண்டாம். சபையில நடக்கிறதுக்கு வீட்டில் உட்காந்தாவது, ஆண்டவரே எங்க பாஸ்டரும் சிஸ்டரும் அவங்களோட ஒரு சேனையை சேர்ந்து செய்யற ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லிட்டு பொன்னான கையெடுத்து பொன்னான வாயை முடித்து, அது நல்லது. இவங்க யாரு? மற்ற யாவரும் யாரு? இப்ப நான் விளையாட்டுக்கு வரேன். இப்ப கமெண்ட்ரி கொடுக்கறவங்க, அந்த கமெண்ட்ரியோட வேலை என்னது? அது என்ன செய்யுது? என்ன நடக்குது? அத அப்ப சொல்லிட்டே பார்த்தா பந்து உருண்டு எங்க போகுதுன்னு சொல்லுவான். ஓ 6 அடிச்சிட்டான்னு சொல்லுவான். ஒரு நாய் கொடுக்க போச்சுன்னா அதை பார்த்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருப்பான். ஒரு பறவை போச்சுன்னா அந்த பறவையை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பான். எல்லாத்தையும் சொல்றது அவனுடைய வேலை. கேட்டீங்களா? ஆனா அவன் விளையாட்டை பத்தி தான் சொல்லுவான். அவன் யாருக்கு தீங்கு செய்யவே மாட்டான். சில ஆட்கள் விடலாடாம பேசிட்டு தான் இருப்பாங்க. சரி பேசுங்க, ஆனா யாருக்கு என்ன செய்ய வேண்டாம்? தீமை செய்ய வேண்டாம். இதை விட இன்னொரு குரூப் இருக்கும். கேலரியில உட்காந்துருக்காங்களே, அவங்க எவ்வளவு அதிகமான பேர் எங்க இருப்பாங்க? கேலரியில இருப்பாங்க. அவங்க என்ன செய்யலாம்? அடிக்கலாம், கட்சி பத்துக்கு சுத்தலாம், தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கலாம், வேஷம் போட்டு அவனுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யலாம். ஏன்னா அவன் உதவாதவன், வேடிக்கை பார்க்க வந்தவன். இன்னைக்கு சபையில எப்படி ஒரு கூட்டம் இருக்கு? ஓஹோ, நாங்க எப்படி இருப்போமோ அப்படிதான் இருப்போம். கேலரியில உட்கார்ந்து இருக்கவங்களே பரலோகத்துல பலன் கிடைக்காது. இங்க விளையாடுறவன் உங்க உயிரை கொடுத்து விளையாண்டானா போகும்பொழுது கப்பு கிடைக்கும், காசு கிடைக்கும். அங்க உட்கார்ந்து கலைச்சிட்டு இருக்கானே அவனுக்கு சம்பளம் உண்டு. சப்ஸ்டியூட்டா உட்கார்ந்துருக்கானே அவனுக்கு சம்பளம் உண்டு. ஆனா காசை கொடுத்துட்டு கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு போறீங்களே, உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. வாரம் வர்றது, பஸ்ஸுக்கு காசு போட்டு, தசமபாகம் போட்டு, காணிக்கை போட்டு எல்லாம் கொடுத்து பரலோகத்துல பலன் இல்லாம போக கூடாது. பார்வையாளருடைய மானத்தை விட்டு வெளியே வா. நீ விளையாடக்கூடிய அந்த களத்துல இறங்கு. அல்லேலூயா. இந்த கேட்டகரியை தான் சொல்லியிருக்கு மற்ற யாவரும். ஹலோ, சரி, இன்னொரு குரூப் இருக்கு. சொன்ன அடிக்க வர மாட்டீங்களே. சரி, வாசிக்கலாம். 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பென்யமீன் புத்திரரான சவுலின் சகோதரரில் 3000 பேர். அதுவரைக்கும் அவர்கள் மிச்சமானவர்கள் சவுலின் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தார்கள். எவ்வளவு பேரு? 3000 பேர். ஹலோ, இப்படி ஒரு சேனை நடந்துகிட்டு இருக்கு. செபிக்கிறவங்க இருக்காங்க, ஊழியம் செய்யறவங்க இருக்காங்க, ஆலோசனை கொடுக்கறவங்க இருக்காங்க, எந்த வேலை சொன்னாலும் செய்யறவங்க இருக்காங்க, பிரச்சனை இல்லாம போறவங்க இருக்காங்க, சகல விதமான வேலைகளை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, உத்தம இருதயத்தோடு இருக்கவங்க இருக்காங்க, அணிய காத்து நடத்துறவங்க இருக்காங்க. அப்புறம் இவ்வளவு பேர் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்கு. அவங்க வேலை என்ன தெரியுமா? யாருடைய குடும்பத்தை காப்பாற்ற பாக்குறாங்க? சவுலுடைய குடும்பத்தை. இருக்கிறது யாருடைய சேனையில? தாவீதின் சேனையில உட்கார்ந்துக்கிட்டு சவுல் குடும்பத்துக்கு நியூஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு சில ஆட்கள் இருப்பாங்க, சபையிட்ட எவனா போயிருந்தான்னா உள்ள உட்காந்து நியூஸ் கொடுக்குறாங்க. ஜாக்கிரதை, கத்தை வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோமா? அந்த லிங்கை ஒழுங்கா கட் பண்ணு, இல்லாட்டி கத்தரை கட் பண்ணக்கூடிய காலம் வரும். அல்லேலூயா. இருக்கிறது தாவீதின் சேனை. வர்றது, அனுபவிக்கிறது, பாடுறது எல்லாம் இந்த சபையில. வளர்றது சபையில, பாட்டு பாடி உற்சாகம் பெறது சபையில. ஆனா விரலமாகிறது யாருக்காக? சபைக்காக. ஜாக்கிரதை, எதிர்காலம் பாதிக்கப்படும். அல்லேலூயா. இவங்க ஒரு 3000 பேரு அது வரைக்கும் யாரை காப்பாற்ற பாக்குறாங்கன்னா, இவங்க சவுலை காப்பாற்ற பாக்குறாங்களே. இந்த சவுலை தள்ளி விட்டது தாவீதா, கர்த்தரா? அதான் முக்கியம். கர்த்தர் ஒரு ஆளை தள்ளினார்னா
அவங்களுக்கு நம்ம போய் சப்போர்ட் பண்ணிருக்க கூடாது. இவங்க சப்போர்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த 3000 பேர் சவுல் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தாங்க. தேவன் நிராகரித்த ஒருவரை தேவன் வேண்டாம் என்று சொன்ன யாரை கத்த நரகத்தில் தர மாட்டார். இந்த சபைக்கு இது ஒத்து வராதுன்னா வேற எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துருவார். அங்கதான் அது ஒத்து வரும். சபை விட்டு போறவங்களாம் நரகத்துக்கு போறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இங்க ஒத்து வராட்டி வேற எங்கேயாவது கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென் சொல்லுவோமா? அங்க அவங்களை எப்படியா பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு வந்துருவார். அதுல ஆண்டவருக்கு இல்லை, யாரையும் கைவிடவே மாட்டார். ஆனா இருக்கிற இடத்துல நீ பிரயோஜனமா இருக்கு. இருக்கிற உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது. வளர்ந்து உருவாக்கி இவ்வளவு தூரம் வந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணினா உன் துரோகத்தை கர்த்தர் செய்ய மாட்டாரு, பொறுத்து கொள்ளவே மாட்டார். இது சத்தியம், சத்தியம், வேத சத்தியம். அழுகையை மாத்துறது கர்த்தர் இந்த சபையில, உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது கர்த்தர் இந்த சபையில, உனக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது சபையில, நீ வளர்ந்தது சபையில, ஆசீர்வதிக்கப்பட்டது சபையில. ஆனா எதிராக எழுதுறது யாருக்காக தான்? சபைக்காக. ஏன் தெரியுமா அந்த 3000 பேர் காப்பாற்ற பார்த்தாங்க? இவங்க என்ன கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். சவுல் என்ன கோத்திரம்? என்ன இருந்தாலும் அவங்க எங்க ஜாதி ஆயிட்டு தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் ஜாதி அடிப்படையில் உதவி செய்யறாங்க. எந்த ஊருக்காரங்க நம்ம ஊருக்காரங்களை விட்டு கொடுக்க கூடாது. அப்படியே கிடைங்க. விலேசில யாருடைய ராஜ்யம் இது? நான் ஆதங்கத்தோட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போனாலும் இப்படிதான் பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா நான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு வெறித்தனமான ஆள். எனக்கு ராஜ்யத்தை கட்டல. ஒரு கேவலமான நிலைமையில கடந்த என்ன கத்த ரட்சித்து கொண்டு வந்து ஒரு ஊழியக்காரன். நான் அவருக்காக வைராக்கியமா வாழாட்டி நான் பண்ற பெரிய துரோகமே அதான். அதனால எனக்கு பணம் முக்கியம் இல்லை, எது முக்கியம் இல்லை, என் ஆண்டவருக்காக வாழ. அதனாலதான் எங்க போனாலும் வைராக்கியமா பிரசவம் பண்றேன். வழிகளை கத்தர் திறந்துகிட்டு இருக்காரு. சோத்திரம். நம்ம சபையில சின்ன இடத்துல இருந்தோம், இடத்துல நிரப்புனார். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம், அதையும் நிரப்புனார். திரும்ப பெரிய கட்டடத்தை கட்டணும், நிரப்புனார். அப்புறம் பின்னாடி இருக்க அந்த செவரை அடிச்சுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம், இதையும் நிரப்பியிருக்காரு. பக்கத்து இடத்த வாங்க போறோம், அதையும் நிரப்ப போறோம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் வளரக்கூடியது. இந்த ராஜ்யத்துல இருந்துகிட்டு சவுளுடைய ராஜ்யத்தை சப்போர்ட் பண்ணவே கூடாது. எங்க ஜாதி ஜாதி அடிப்படையில் குரூப் சேரக்கூடாது. மொழி அடிப்படையில் தமிழ் பேசுறவங்க தெலுங்கு பேசுறவங்க மொழியின் அடிப்படையில் கூடக்கூடாது. ஊர் அடிப்படையில் கூடக்கூடாது. ஏன்னா எல்லாரும் பரலோகத்தின் பிரச்சனை, எல்லாரும் ஊர் தகப்பனுடைய பிள்ளைகள். உங்களுடைய ஜாதி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தர் கொண்டு வந்த பரிசுத்த ஜாதிங்கிற அந்த ஒரு குடையின் கீழே கடைசி வசந்த வாசிக்க பார்க்கலாம். இசக்கார் செபுலோன் நப்தலியின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா அத்திப்பழ அடைகள் வற்றலான திராட்சை பழங்கள் திராட்சரசம் எண்ணெய் ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாய். கடைசியா ஒரு கூட்டம் இருக்கு, வேண்டிய மட்டும் கொடுக்கிற கூட்டம். சொல்லுவோமா? சபையில எப்பவுமே என்ன இருந்துகிட்டே இருக்கும்? தேவை இருந்துகிட்டே இருக்கும். போன வாரத்தில் சபைக்கு ஒரு பிரிண்டர் தேவை, ஒரு பிரிண்டர் வாங்கணும் கேட்டீங்களா? இப்போ அடுத்து வர 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 இப்போ ஊழியக்காரரை இப்போ அவர் என்ன செய்வோம், அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். இன்னொரு ஊழியக்காரரை என்ன செய்யணும், எடுக்கணும், அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். இப்போ அடுத்து ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்போம். சபை வளர வளர ஊழியம் வளர வளர தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். பாஸ்டருடைய குடும்பத்துக்கு மட்டும் பணம் தேவைன்னா எக்ஸ்ட்ராவே சேருது. புரியுது உங்களுக்கு? பாஸ்டருடைய குடும்பத்துக்கு மட்டும் பணம் தேவைன்னா வர்ற காணிக்க போதுமானதாக இருக்கு, அதை விட எக்கச்சக்கமாக வருது. ஆனால் ஊழியம் வளரும் பொழுது தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். சபை விசுவாசிகளில் ஒன்று தெரியணும், வேண்டிய மட்டும் நான் கொடுக்குற ஆளாக இருக்கும். இதுலேயும் 3 கூட்டம் இருக்கு. வேண்டியதை மட்டும் கொடுக்குற கூட்டம் இருக்கு, வேண்டாததை கொடுக்குற கூட்டம் இருக்கு, வேண்டிய மட்டும் கொடுக்குற கூட்டம் இருக்கு. இந்த வேண்டியதை கொடுக்குற ஆட்கள் தெரியுமா, நான் தசமமாக போட்டேன் அவ்வளோ, இதுக்கு மேலே எந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கண்டுக்கவே ரைட், அதையாவது செய்யுங்க. சில ஆட்கள் தசமத்தில் விதையை சாப்பிட்ற ஆட்கள் இருக்காங்க. தசமம் வாங்குறது என்னது? விதை நெல். அந்த விதை நெல்லை சாப்பிட்றவன் நல்ல விசுவாசியே, நல்ல விவசாயியே கிடையாது. அது வேற விஷயம், நான் அதை பற்றி கவலைப்படலை. தசமம் கொடுத்தாலும் கொடுக்காட்டே யாருக்கு பாடு? ஆண்டவர் பாடு, உங்க பாடு. கொடுக்குறவங்களுக்காக தோற்றம், கொடுக்காதவங்களுக்காகவும் தோற்றம். அதை பற்றி நான் பேச வரவே இல்லை. ஆனால் 3 கூட்டம் வேண்டியதை மட்டும் கொடுக்கும். சின்ன பிள்ளைகிட்ட கேட்டீங்கன்னா சாக்லேட்டு கேட்டு எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? இருக்கிறதே எவ்வளவு கொஞ்சம்
ரொம்ப பெருசா தியாகத்தோட கொடுக்குற மாதிரி. அந்த சாக்லேட்ல இருக்கிறது கொஞ்சம் மிச்சம் பெருசா, அதுல அதுக்கு ஒரு பெருமை. அதோ 9 பகுதியை நம்மகிட்ட வச்சுட்டு ஒன்னத்தான் அவர் கேட்கிறாரு. அதையே பெருசா என்ன செய்யறோம் நினைக்கிறது. சாக்லேட் கொடுக்கறது மறந்து போக கூடாது. அதை பெருசா நினைக்கிறோம். வேண்டிய மட்டும் கொடுக்குற கூட்டம், வேண்டாத கொடுக்குற கூட்டம். கண்டக்டரோ மளிகை கடையில எவன் வாங்காம அந்த நோட்டை கொண்டு வந்து போடுற கூட்டம். காணொலி பெட்டியில பாஸ்ட் எப்படி மாத்திடுவாங்க. வேண்டாத கொடுக்குற கூட்டம். எனக்கு ஒருத்தர் அப்படிதான். நான் ஆரம்ப நாட்டில் சொன்னேன்ல, நல்ல துணி போட கூட எனக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு. பிளாட்ஃபாரத்தில் இருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கி போடுவேன். ஊழி ஆரம்பத்தில் அவ்வளோ கஷ்டம். இப்போ எக்கச்சக்கமாக இருக்குது. கொடுக்க என்ன செய்யுது, வந்துக்கிட்டே துணி நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்குது. போன வாரம் கூட எங்கள் அண்ணன் பையன் ஒரு 6 சட்டை கொடுத்து, நீங்கள் வச்சுங்க சித்துவாங்க, ஆசையை கொடுக்கணும் உங்களுக்கு, நான் ஏதாவது செய்யணுன்ட்டு ஒரு 6 சட்டையை கொண்டு வந்து கொடுத்துருப்போம். இப்படி ஆண்டவர் ஏராளமாக கொடுங்க. ஆனால் ஒரு காலம் ஒரு சட்டை வாங்கி போட முடியாமல் பிளாட்ஃபார்மில் கிடக்கிற சட்டையை வாங்கி போட்ட காலம் வந்து விசுவாசிகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அதை கூட புதுசு மாதிரி போட்டுக்கிட்டாங்க. பேண்ட் அப்படிதான், சட்டை அப்படிதான். சோதரம் அந்த காலத்தில் விசுவாசி சுதிக்கு 1 வயசு 3 வயசு சுதிக்கு ட்ரெஸ் கிடைக்கும், சிஸ்டருக்கு ட்ரெஸ் கிடைக்கும், பாஸ்டர் மட்டும் திராட்டில் விட்டுருவாங்க. அப்படிதான். சரி சொல்ல கேளுங்க, அவர் வாங்கிட்டு போங்க. சரி விளையாட்டு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. பாஸ்டர் மறைமுகமாக கேட்குறாங்க நினைச்சாங்க, பயமா இருக்கு பேசுறது. சரி, இந்த நாட்களில் துணிக்கு கூட கஷ்டமான நாட்கள். அப்போ ஒருத்தர் வந்தார், பாஸ்டர் ஆண்டவர் உங்களுக்கு இந்த துணியை கொடுக்க சொன்னார் பாஸ்டர். சஃபாரி துணி, ஒயிட் சஃபாரி. ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ஏன்னா துணியே இல்லாத நாட்களில் சஃபாரி தைக்கிறதுக்கு ஒரு துணியை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. டெய்லர்கிட்ட கூட போனேன், சார் இதில் சஃபாரி தைக்க முடியாது, எதுவுமே தைக்க முடியாது. என்னன்னா இது வேலை செய்கிற இடத்துல கொடுக்குற யூனிஃபார்ம். அவருக்கு கொடுத்த யூனிஃபார்ம் நல்லா இல்லாட்டி என்ன கொடுத்துருக்காங்க. ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார்கள் ஆண்டிங்கிற மாதிரி இந்த பாஸ்வேர்டை கொடுத்தா எப்படியாவது செஞ்சிருவாருட்டு கொடுத்தாரு. ரொம்ப வருத்தப்பட்டேன். அவர் போட முடியாததை யார் தலையில் கிடைக்காரு. நான் இன்னைக்கு நான் சொல்லுவேன், நான் போட முடியாதுங்கிற துணியை யாருக்கும் கொடுப்பதே கிடையாது. வேண்டாத கொடுக்குற கூட்டம், வேண்டியதை மட்டும் கொடுக்குறோம். ஆனால் இங்கே இருந்தவங்க யார் தெரியுமா, வேண்டிய மட்டும் கொடுக்குறோம். ஒரு பில்டிங் ஃபண்டுனாலும் கொடுப்பாங்க, ஒரு கிரியான் மேகசின் வரப்போகுதுனாலும் கொடுப்பாங்க, கிரியான் ஊழியம் வரப்போகுதுனாலும் கொடுப்பாங்க, சபை பில்டிங் ஃபண்டுனாலும் கொடுப்பாங்க, என்னன்னாலும் கொடுப்பாங்க. அதில் உங்களை அடிக்காதீங்க. ஆமென். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்ம சபையில் ஏழைகளாக இருந்தாலும் நல்லா கொடுக்கக்கூடிய ஆட்களை கர்த்தரை ஏற்றுக்கிறேன். ஆமென். ஏன்னா நான் கொடுக்குறேன், நான் நிறைய கொடுக்குறேன். கர்த்தரை நான் கொடுக்குறவங்கள வைக்க. அதனால இது கடைசியா சொல்லப்பட்ட காரியம் இருந்தாலும் இதுதான் இருக்கிறதுலே மிக முக்கியமானது. ராணுவத்துக்கு எந்த நாடு அதிக நிதி ஒதுக்குதோ அந்த நாடு பாதுகாப்பான நாடு. சபையில் இருக்க விசுவாசிகளை யோசிச்சு பாருங்க. கடைசியா நான் முடிக்க விரும்புறேன். இது யாருடைய சேனை? தேவனுடைய சேனை. தாவீதை ஒரு ஆளா வச்சு ஆண்டவர் தான் அந்த ஆளை விரும்பினார். ஏன்னா என்ன சொல்றாரு, என் இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் அவர் செய்கிறார். இங்க நாங்க ராஜா கிடையாது, இயேசுதான் ராஜா. அவர் இருக்கிறது, அவருடைய இருதயத்தில் இருக்கிறதை தெரிஞ்சு உங்களை நடத்த கர்த்தரை வைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உதவிக்காரர்களாக உங்களை வைத்திருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்லி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பல. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன காரியங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க. சபைக்கு தேவை யுத்த வீரர்களை போல ஜெபிக்கக்கூடிய ஆட்கள். ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னமும் நான் சாக்கு போக சொல்லி எனக்காகவே வாழ்ந்தது போதும், என்ன நானே ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்னு தெரியாமலே ஏமாந்துக்கிட்டு இருக்காண்டவன். நான் எழும்ப எனக்கு உதவி செய்யுங்க, ஜெபிக்க உதவி செய்யும் கேளுங்க. சுவிசேஷம் ஊழியத்துக்கு போங்க. இன்னைக்கு கூட மதுராமட்டுப்பாளையம் ஊழியம் இருக்கு, போங்க. கீழே சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் செய்ய. ஒரு நாளும் சவுல் குடும்பத்தை காப்பாற்ற பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஒரு பெரிய சேனையாக கர்த்தர் எழுப்பினார். அக்காலத்தில் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷன் நாளுக்கு நாள் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடினால் தேவ சேனையை போல மகா பெரிய சேனையானார்கள். தேவ பிள்ளையை இன்னைக்கு சொற்ப ஜனங்களாக இருக்கிற நாம் ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை தொட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட நாம் ஒரு பெரிய சேனையாய் மாற வேண்டும். கர்த்தருடைய சித்தம் மகா பெரிய சேனையாய் மாறும். மகா பெரிய சேனையாய் மாறுவது தேவ சித்தம். அதற்கு உதவி செய்யத்தான் உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ ஒரு ராணுவ வீரன் என்பதை மறந்து போகாது. நீ ஒரு பராக்கிரமசாலி என்பதை மறந்து போகாது. நீ ஒரு ஆல்ரவுண்டர் என்பதை மறந்து போகாது.
ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நான் வஞ்சனை செய்யக்கூடாதுப்பா. என் கையில் கொடுக்குற அணியை காத்து நடத்தணும் ஆண்டவரே. ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற ஒரு ஆளா இருக்கணும், எதிர்த்து நிற்கிற ஆளா இருக்கக்கூடாது. இது கிங்டம் ஆஃப் காட், இது தேவனுடைய ராஜ்யம். சுய வெறுப்புகளை நாம் கொட்டுதக்கூடிய இடம் அல்ல. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இது தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. நாங்கள் எங்க ராஜ்யத்தை கட்ட வரல. எங்களுக்கும் ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு, திறமையை கொடுத்துருக்காரு. நாங்களும் ஒரு வேலைக்கு போனால் எங்களை சலுட் அடிக்க ஆள் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்ததுனால எத்தனை பேர்கிட்ட ஏச்சு பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியை செய்வது. ஒரே காரணம் தான், வர்றது வரட்டும், எப்படியாவது இந்த பகுதியில் ஒரு பெரிய தேவ சேனையை எழுப்பியே ஆக வேண்டும், எழுப்பியே ஆக வேண்டும். ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இந்த சேனையில் நானும் ஒரு ஆளா இருக்கணும். நான் கேலரியில் உட்காந்து வேடிக்கை பார்க்குற ஆளா இருக்கக்கூடாது. இஷ்டப்படி செஞ்சுட்டு எனக்கு என்ன இஷ்டமோ அதைத்தான் செய்வேன்னு சொல்லக்கூடிய கேலரியில உட்காந்து வேடிக்கை பார்க்குற ஆளா இருக்கக்கூடாது. களத்துல இறங்கக்கூடிய ஆளா இருக்கணும். செய்ய வேண்டியது என்ன எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. சும்மா வந்து போகக்கூடாது. அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய சேனையில நானும் ஏதாவது ஒரு பங்கை எடுக்கணும். கர்த்தர் வரும் பொழுது, ஓ நல்லது, உண்மை யுத்தமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பலன் வேண்டும். இந்த உலக பலனை பார்த்தே நான் வாழ்ந்துடக்கூடாதப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களிலேயே நான் மயங்கிடக்கூடாது. இந்த உலகம் பொல்லங்களுக்குள் நடக்கிறது. அந்த ராஜ்யத்தை அழித்து இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுவதற்காக நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய ராஜ்யம் வளர்வதற்காக எங்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள். நாங்கள் வேடிக்கை பார்க்கிற ஆளாக அல்ல, சும்மா இருக்கிற ஆளாக அல்ல, உடை பேசுகிற ஆளாக அல்ல, குற்றப்படுத்துகிற ஆளாக அல்ல, ஒரு குரூப் காமன்ற ஆளாக அல்ல. உமக்காக எதையாவது சாதிக்கணும், பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்கிறார், எங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைத்தார். நீ சேவை செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய அழைத்திருக்கிறார். வேடிக்கை பார்க்கிற கேலரியை விட்டு வெளியே வா, அந்த கேலரியை விட்டு வெளியே வா. கர்த்தர் உனக்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறார். வேலையில ஈடுபடு, பரலோகத்தில் உனக்கு பலன் மிகுதியாக. நல்ல பிதாவே, கொடுத்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஜனங்கள் கேட்டதன்படி வாழ தங்களை அர்ப்பணிக்க கிருபைத்தார். சத்துரு வெட்கப்படும்படியாக நாங்கள் சேவை செய்ய வேண்டும். அவனுடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டு இயேசுவின் ராஜ்யம் வளரும்படியாக நாங்கள் வேலை செய்ய எங்களுக்கு கிருபைத்தார். எந்த இடத்தில் எங்களை வைக்கிறோம் அங்கே இருக்க எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில்